மேம் நீங்க அன்மியூட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மியூட் பண்ணிட்டேன். சோ அன்மியூட் பண்ணுங்க. ஓகே மேம். மேம் குரூப்ல ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க ஜாயின் பண்ண சொல்லி. ஓகே மேம் பண்ணுங்க. ஓகே மேம். Okay, good evening all. Good evening, ma'am. Good evening, ma'am. Good evening, ma'am. Good evening, ma'am. Okay, morning class ஒருவாட்டி ரீட் பண்ணீங்களா கிளாஸ் முடிச்சிட்டு? ரீட் பண்ணோம் மேம். பாத்தீங்களா? ஓகே, நான் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருந்தேன். திரும்ப உங்களுக்கு ஃபைல் சென்ட் பண்ணும்போது அது யாராவது என்ன பாயிண்ட்னு சொல்ல முடியுமா? யாராவது கண்டுபிடிச்சீங்களா அது என்னன்னு? யாராவது அது சொல்ல முடியுமா என்ன பாயிண்ட்னு? யார் யாரு ரீட் பண்ணி பாத்தீங்க? ரீட் பண்ணீங்களா இல்லையா? ரீட் பண்ணீங்களா இல்லையா? ஒவ்வொரு வாட்டி கிளாஸ் முடிச்சுட்டு நீங்க திரும்ப நோட்ஸ் வாட்டி ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்ணி பார்த்தாதான் அது ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்பதான் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. யாருமே ரீட் பண்ணலையா அப்படின்னா? நான் ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன்ல அவங்க எழுதின ஒர்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருந்தேன். மகாஸ்வேதா தேவியோட ஒர்க்ஸ். Yes, ma'am. ரீட் பண்ணி பாத்தீங்களா? சோ மேகலா நோ மேம்னு போட்டிருக்கீங்க. ரீட் பண்ணி பாருங்க மேம். நீங்க கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? நீங்க இன்னொரு வாட்டி அதை ரீட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு நல்லாவே ஞாபகம் இருக்கும். அப்பதான் ஒரு தரவு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அப்பதான் வரும். ஓகே, கிளாஸ் முடிச்சதுமே ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. அப்புறம் அவார்ட்ல நிறைய போட்டிருக்கீங்க மேம். ஆமா, எக்ஸ்ட்ராவா அவார்ட்ஸ் ஆட் பண்ணிருந்தேன். ஏன்னா காலையில சொல்லும் போது நான் ஞானபீட் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பும் போது ஆட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து பத்மபூஷன் அவார்டும் வாங்கியிருக்காங்க, பத்மஸ்ரீ பத்மபூஷன் வாங்கியிருக்காங்க, சாகித்ய அகாடமி அவார்டும் வாங்கியிருக்காங்க. எஸ் மேம். இனிமே ரீட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது உங்களுக்கு ஃபியூ क्वेश्चंस கேட்பேன் லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு வந்து ரேப் ஆஃப் த லாக் போலாம். வந்து யூனிட் 2 poetry. The Rape of the Lock. It was written by Alexander Pope. So Pope பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். He was a poet and satirist. Pope அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு என்னவா தெரியும் அப்படின்னா ஒரு சட்டியரிஸ்டா தான். சட்டையருக்கு அவர் ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா அவரோட குருவா இல்ல அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி எந்த ரைட்டரை பார்த்தாருன்னா ட்ரைடன். ஓகேவா? ட்ரைடனும் வந்து ஒரு சட்டையரிஸ்ட் இல்லையா? ட்ரைடனோட ஒர்க்ஸ் ஏதாவது படிச்சிருக்கீங்களா? ட்ரைடனோட ஒர்க்ஸ் படிச்சிருக்கீங்களா? எஸ் மேம். எப்படியும் மேட் ஃபிளக்னோ வந்து கெனானைசேஷனா? அது ஜான் டன்னோடதாச்சே. எஸ் மேம், ஜான் டன்னோட கெனானைசேஷன். ஜான் ட்ரைடன் இன்னும் நான் படிச்சிருக்கேன் மேம். ட்ரைடன் வந்து சட்டையருக்கு ஃபேமஸ். மத்தவங்கள வச்சு கிண்டல் பண்ணி ஒரு மார்க் பண்ணி எழுதுவாங்க இல்லையா? அததான் நம்ம சட்டையர்னு சொல்லுவோம். அதுக்குதான் வந்து ட்ரைடன் ரொம்ப ஃபேமஸ். ட்ரைடனை போப் ரொம்ப பிடிக்கும். சோ அவரை மாதிரியே இவரும் வந்து சட்டையர்ஸ் எழுத ட்ரை பண்ணாரு. ஓகேவா? சோ சட்டையர்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அப்சலம் அண்ட் அச்சிட்டோஃபல். ஓகேங்க மேம். சிலபஸ்ல இருக்கு. கூட மேம். ஆல் ஃபார் லவ் அது ரெண்டுமே வந்து சிலபஸ்ல இருக்கு. பட் இனிமே தான் எடுக்க போறது. மேபி அதனாலதான் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனா காலேஜ் டைம்ல மோஸ்ட்லி மேட் ஃபிளக்னோ உங்களுக்கு வந்திருக்கும் பிரிஸ்கிரைப்ட் அது. ஓகேவா? சோ போப் வாஸ் born on 21st May
1688 in London in England. And இந்த 68 இந்த இயர் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான இயர். ஏன்னா குளோரியஸ் ரெவல்யூஷன் வந்து இந்த இயர்ல தான் நடந்தது. அதாவது எப்பயுமே ஒரு கிங்டம்ல இருந்து இன்னொரு கிங்டம் மாறும்போது பாத்தீங்கன்னா பிளட் ஷெட்ஸ் அதிகமா இருக்கும். சண்டை போட்டு மாறுவாங்க, இல்ல ஒருத்தவங்க இறந்து போனா மாறுவாங்க. ஆனா அப்படி எதுவுமே இல்லாம ஒரு கிங் வந்து உயிரோட இருக்கும் போதே அவங்க பொண்ணு கிட்ட வந்து அந்த ஆட்சி வந்து அப்படியே மாறி இருக்கும். ஓகேவா? ஜேம்ஸ் 2 கிட்ட இருந்து அவங்க டாட்டர் கிட்ட போயிருக்கும். அதனால இதை வந்து குளோரியஸ் ரெவல்யூஷன் சொல்லுவோம் அந்த இயரை. அண்ட் இவர் என்ன மாதிரி ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகிற ஒரு பர்சனு. அண்ட் ஆஸ் எ ரிசல்ட் என்னன்னா அவருக்கு ஸ்பைன்ல வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ அவரு பெருசா வளரவும் இல்லை. அவரோட ஹைட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4 feet 6 inches அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டான ஒரு பர்சனு. அந்த முதுகு கூட பாத்தீங்கன்னா அவருக்கு நேரா இருக்காது. ஓகேவா? கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். கொஞ்சம் வளைஞ்சு கொஞ்சம் ஹைட் ரொம்ப கம்மியா இருப்பாரு. அதனாலயே அவர் வெளியிலயே பெருசா மிங்கிள் ஆக மாட்டாரு மத்தவங்க கிட்ட. அண்ட் அவருக்கு இந்த டிசீஸ் பாத்தீங்கன்னா 2 டிசீஸ் மெயினா. ஒண்ணு வந்து பாட்ஸ் டிசீஸ், இன்னொன்னு வந்து ஸ்பைன்ல டியூபர்குலோசிஸ். ஓகேவா? ஸ்பைன் டியூபர்குலோசிஸ். ஸோ இந்த 2 டிசீஸ்னாலயே அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அடிக்கடி பாத்தீங்கன்னா அவருக்கு ஹெட் ஏக்ஸும் வந்துட்டே இருக்கும் அவங்களோட அடல்ட்ஹுட்ல. ஸோ அவருக்கு பிசிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறையவே இருந்துச்சு. பிசிக்கலா ஸ்ட்ரகிள்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணது. அண்ட் இன்னொரு ஸ்ட்ரகிள் அவர் லைஃப்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போப்போட ஃபேமிலி எல்லாருமே கேத்தலிக். அண்ட் இங்கிலாந்து அந்த டைம் பீரியட்ல ஒரு எலிசபெத்தோட ஃபாதர், எலிசபெத் தான் உங்களுக்கு காமனா தெரியும் இல்லையா? ஸோ ஹென்ரி 8 அவரு தான் வந்து ஆங்கிலிக்கன் சர்ச் வந்து பிகன் பண்ணிருப்பாரு. ஸோ ஆங்கிலிக்கன் சர்ச் அண்ட் ரோமன், அதுக்கு முன்னாடி எல்லாருமே ரோமன் கேத்தலிக்ஸா தான் இருந்தாங்க. ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குரூப்பே வந்து 2ஆ போயிடுச்சு. அப்புறம் அதுல இருந்து பிடிக்காதவங்க வந்து பியூரிட்டன்ஸ், டிசன்டர்ஸ், அதுலயே வந்து நான் கன்ஃபர்மிஸ்ட், இப்படி ஏகப்பட்ட குரூப்ஸ். எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தான். எல்லாருமே கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும் இப்ப ரோமன் கேத்தலிக்ஸ்ல வந்து சர்ச் பீப்புள் வந்து நிறைய தப்பு பண்றாங்க அப்படின்னு அதுல இருந்து இன்னொரு குரூப், அதுல இருந்து இன்னொரு குரூப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா? சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரிலீஜன்ங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவா இருந்தது. இப்ப எப்படி வந்து இந்தியால வந்து சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா? மதத்தை வச்சு கலவரம் நடக்குது இல்ல? இங்க வந்து வேற வேற மதத்தை வச்சு நம்ம கலவரம் நடக்குது. ஆனா அங்க எப்படின்னா எல்லாமே கிறிஸ்டியானிட்டி தான். ஆனா அந்த குரூப் 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. ஓகேவா? சோ இவர் இருந்த டைம்ல பாத்தீங்கன்னா புரொட்டஸ்டன்ட்ஸ் தான் வாய்ஸ் அதிகமா இருந்தது. கிங் வந்து புரொட்டஸ்டன்டா இருந்ததுனால, இவர் ஒரு கத்தோலிக்கா இருந்ததுனாலயே கத்தோலிக்கு எதிரான செயல்பாடுகள் தான் அங்க அதிகமா இருந்தது. அவங்கள டோட்டலா ஒதுக்குனாங்க அவங்க சொசைட்டில இருந்தே. சோ இவரால வந்து ப்ராப்பரா ஸ்கூல் வந்து அட்டெண்ட் பண்ண முடியல. இவருக்கு பாத்தீங்கன்னா வீட்ல இந்த கத்தோலிக் பிரீஸ்ட் சில பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பிரீஸ்டா இருக்கிறவங்க சொல்லி கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சம் இவர் லேர்ன் பண்ணிக்கிட்டதெல்லாம் பிரீஸ்ட் கிட்ட இருந்து தான். ஓகேவா? சோ இது வந்து இவரோட பேக்ரவுண்ட். அண்ட் இந்த நான் சொன்னேன் இந்த டிசீஸ் இருக்கிறது இதனால என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவரால ஒரு சின்ன விஷயத்த கூட தாங்க முடியாது. சின்னதா யாராவது இப்ப ஹர்ட் பண்ற மாதிரியோ இல்ல இவரோட ஒர்க்கை யாராவது சட்டைரைஸ் பண்ணிட்டாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவங்களை சட்டைரைஸ் பண்ணி ஒரு ஒர்க் எழுதிடுவாரு. ஓகேவா? அந்த மாதிரிதான் அவரோட டன்ஷியாடு எழுதியிருப்பாரு. ஓகே, அதை வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்கள சென்ட்ரல் கேரக்டரா வச்சு திரும்ப திரும்ப அந்த ஒர்க் எழுதிட்டு இருப்பாரு. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் ஹி ரோட் ஹிஸ் பாஸ்டரல்ஸ். இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா பாஸ்டரல்ஸ். ஹி ரோட் இட் அட் த ஏஜ் ஆஃப் 16. அண்ட் இவர் பாத்தீங்கன்னா ஸ்கிரிபிள்ரஸ் கிளப் அப்படின்னு ஒரு கிளப்போட மெம்பர். அப்போதைக்கு இருந்த ரைட்டர்ஸ் குரூப் இருக்கும் இல்லையா? நிறைய குரூப்ஸ் இருக்கும் ரைட்டர்ஸ் குரூப். அந்த மாதிரி ஒரு குரூப் தான் இதுவும். இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா எதை அவங்க சட்டைரைஸ் பண்ணாங்கன்னா ஃபால்ஸ் லேர்னிங். சில பேர் வந்து நானும் ரைட்டரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. ஆனா அவங்க எழுதுறது வந்து எந்த எந்த ஒர்க்குமே இருக்காது. அதுல எந்த ஒரு தீமும் இருக்காது. இல்ல அவங்களோட வேர்ட்ஸும் நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணிதான் இந்த குரூப்ல வந்து ரைட்டர்ஸ் எழுதுனாங்க. அண்ட் இவங்க ஒரு மேகசின் கூட நடத்துவாங்க. அதுலயுமே அவங்கள கிண்டல் பண்ணி எழுதுவாங்க. ஓகேவா? இந்த குரூப்ல மோஸ்ட்லி யார் யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா போப் இருந்தாரு, ஸ்விஃப்ட், ஜொனாத்தன் ஸ்விஃப்ட் படிச்சிருக்கீங்கல்ல, கலிவர்ஸ் டிராவல் படிச்சிருக்கீங்கல்ல, அந்த ரைட்டர். இவங்க எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாம் ஒரே குரூப். ஆர்புத் நாட் வந்து ஒரு பிசிஷியன் அண்ட் இவரோட ஃப்ரெண்ட் ஜான் கே, இவங்க எல்லாம் வந்து ஒரே குரூப். அண்ட் ஹி வாஸ் கால்டு த வாஸ்ப் ஆஃப் ட்வின்கன்ஹாம். சோ லண்டன்ல வந்து ரொம்ப நாள் அவர் இருக்க மாட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து ட்வின்கன்ஹாம் அப்படின்ற பிளேஸ்ல போய் செட்டில் ஆவார் அவரு. சோ அப்படி செட்டில் ஆனதுனால இப்படி ஒரு நேம் அவருக்கு, வாஸ்ப் ஆஃப் ட்வின்கன்ஹாம் அப்படின்னு. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து சின்ன ஹர்ட்டிங் கூட தாங்க மாட்டாரு. உடனே உடனே சட்டைரைஸ் பண்ணி ஒர்க் எழுதிடுவாரு. அதனாலதான் அவர் வாஸ்ப் ஆஃப் ட்வின்கன்ஹாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அண்ட் தென் போப்போட அண்ட் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம். இது பாத்தீங்கன்னா 1711 அனோனிமஸா பப்ளிஷ் ஆச்சு. இதுலதான் ஃபேமஸான எபிகிராம்ஸ், a little learning is a dangerous thing, to err is human, to forgive divine, இந்த மாதிரி ஃபேமஸான எபிகிராம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நீங்க தமிழ்லயுமே டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க.
ஓகேவா? ஆஹ் தப்பு பண்றது மனுஷனோட குணம், மன்னிக்கிறது ஆண்டவனோடது, இப்பெல்லாம் தமிழ்ல படத்துலயே நிறைய டைலாக்ஸ் இந்த டைலாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா போப் கிட்ட இருந்து தான் எடுத்தாங்க. அண்ட் போப் என்ன மாதிரி ஒரு பர்சன்னா ஷேக்ஸ்பியருக்கு அப்புறமா ஆக்ஸ்போர்ட்லயே அதிகமா கோட் பண்ணது யாரோட லைன்ஸ்னு பாத்தீங்கன்னா போப்போட லைன்ஸ் தான். போப்போட வேர்ட்ஸ் தான் நிறைய கோட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இன் 1712 போப் பப்ளிஷ்ட் 2 cantos. நம்ம இப்ப படிக்க போறோம் இல்லையா த ரேப் ஆஃப் த லாக் 1712 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. அப்ப வந்து 2 cantos, அதுக்கப்புறம் 5 cantos 14ல திரும்ப பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, அண்ட் தென் அதே ஒர்க் 17ல திரும்ப பப்ளிஷ் பண்ணாங்க. அதோட சேர்த்து த வெர்சஸ் டு த மெமரி ஆஃப் அன் அன்பார்ச்சுனேட் லேடி அண்ட் எலோயிசா டு அபெல்லோன், இது ரெண்டுத்தையும் சேர்த்து 1717ல பப்ளிஷ் பண்ணாங்க. அப்போதைக்கு எடிஷன்ஸ் வரும். இப்ப ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து 1711 வருதுன்னா 12 வருதுன்னா அடுத்த எடிஷன் வந்து 14ல வரும். ஸோ 14ல வரும்போது அவர் இன்னும் 3 இது அதுல ஆட் பண்ணிருப்பாரு. அடுத்து திரும்ப ரிவைஸ் பண்ணி 1717ல பப்ளிஷ் பண்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் டிரான்ஸ்லேஷன்ஸும் பண்ணிருக்காரு. ஹோமரோட இலியட் அண்ட் ஒடிசி இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி எபிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எபிக்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதுல சில இதுதான் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அந்த மாதிரி இவரோட தான் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அப்புறம் 1728ல பாத்தீங்கன்னா இவரோட டன்ஷியாட். சோ இந்த டன்ஷியாட் தான் பாத்தீங்கன்னா சட்டையர், அதாவது இவரை யாரெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ அந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்து ஃபன் பண்ணி அவங்க அவங்கள வந்து சென்ட்ரல் கேரக்டரா வச்சு எழுதியிருப்பாரு. Then his philosophical poem, An Essay on Man, it was published in 1733 and 34. And the last completed work, the New Dunciad. இது வந்து வெறும் டென்சியர், திரும்ப அதே இதுதான், ஆனா சென்ட்ரல் கேரக்டர் மட்டும் மாத்தி திரும்ப பப்ளிஷ் பண்ணிருப்பாரு 1742ல. Then he died on May 30, 1744. ஓகே, சோ போப் பத்தியும் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரைட்டர். யாரது ஸ்கிரீன்ல இருக்கிறது? இந்த மாதிரி பண்ணாதீங்க. சோ பப்ளிஷ்ட் இயர் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா 1712ல 2 cantos. ஆனா ஃபர்ஸ்ட் வரும்போது பாத்தீங்கன்னா அனானிமஸா தான் பப்ளிஷ் ஆகுது, பேர் எதுவும் போடாம பப்ளிஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஹிட் ஆயிடுது, அது பீப்புள் வந்து நல்லாவே அதை செலிப்ரேட் பண்றாங்க. அதனால 14ல 5 cantos எழுதுறாரு. அது டோட்டலா எத்தனை லைன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 794 லைன்ஸ் இருக்கு டோட்டலா. ஓகே, அதுல வந்து ஒரு நேம் ரிட்டன் பை மிஸ்டர் போப் அப்படின்னு ஒரு நேம் போட்டே பப்ளிஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1717ல பாத்தீங்கன்னா அதே 5 cantos தான், ஆனா அதுல எக்ஸ்ட்ராவா இன்னொரு விஷயத்த ஆட் பண்றாரு. இதுல கிளாரிசா அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா 14ல வந்து எதுவுமே பேசாது, எதுவுமே பேசுற மாதிரி வச்சிருக்க மாட்டாரு, டயலாக் வச்சிருக்க மாட்டாரு. பட் 1717ல அவங்க ஒரு லாங் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி ஆட் பண்ணிருப்பாரு. ஓகே, நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சதுல? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? Yes, ma'am. ஓகே, இட்ஸ் a type, it's a poem. ஜானர் பாத்தீங்கன்னா காமெடி, சட்டையர். பெர்ஸ்பெக்டிவ் பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன் நரேட்டிவ்ல இருக்கும். அண்ட் ஃபியூ மட்டும் ஏரியலே பேசுற மாதிரி இருக்கும். இதுல ஏரியல்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். இந்த ஸ்டோரி எதை பத்தி சென்ட்ரல் கேரக்டரா யாரை வச்சு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரேப் ஆஃப் த லாக். அப்படிங்கிற லாக் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பொண்ணோட ஹேர். அந்த பொண்ணு பேரு வந்து பெலிண்டா. ஓகே, பெலிண்டா தான் சென்ட்ரல் கேரக்டர். அவளோட ஹேர், இந்த ரேப் அப்படின்னா இப்ப இருக்கிற மாடர்ன் டேர்ம் நீங்க நினைச்சுக்க கூடாது. ஓகேவா? இந்த செக்ஷுவல் கனெக்டேஷன்ஸோட அந்த ரேப் கிடையாது. இது என்னன்னா ஹேரை கட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அந்த கட் பண்றதுதான் ஒரு ரேப் ஆஃப் த லாக் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதை யாரு கட் பண்ணாங்க, எதுக்கு கட் பண்ணாங்க, அப்படி கட் பண்ணதுனால என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த போயம். ஓகே, சோ டென்ஸ் பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல தான் ஃபுல்லாவே எழுதியிருக்காங்க. இந்த டைட்டில் இந்த ரேப் ஆஃப் த லாக் அப்படிங்கிறது என்னது? டெஃப்ட் ஆஃப் அ லாக் ஆஃப் அ யங் லேடிஸ் ஹேர். ஒரு யங் லேடி பெலிண்டா அவளோட ஹேரை வந்து கட் பண்ணிடுறாங்க, திருடிடுறாங்க. இந்த வேர்டு ரேப் அப்படின்றது ஒரு ஓல்டு ஃபேஷன்ட் சென்ஸ்ல வந்து இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. செக்ஷுவல் வயலேஷன் கிடையாது, the act of அந்த cutting. அண்ட் இது என்ன ஸ்டைல் எழுதிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாக் எபிக் போயமா எழுதிருக்காங்க. ஓகே, இப்ப எபிக் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? எபிக் இப்ப இந்தியால வந்து நம்ம எதெல்லாம் வந்து எபிக்னு சொல்லுவோம்? எபிக் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மகாபாரதம், மகாபாரதா, ராமாயணா இதெல்லாம் வந்து எபிக்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா சச்ச லாங் நரேட்டிவா இருக்கும், அதுல வர கேரக்டர்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் அதுல பாத்தீங்கன்னா ஆர்டினரி பீப்புள் பத்தியே இருக்காது, எல்லாருமே காட்ஸ் இல்லையா? இப்ப ராமாயணம் எடுத்துக்கிட்டாலும் அவர் வந்து ஒரு ஆர்டினரி கிங்காவா காமிப்பாங்க, அவர் வந்து ஒரு காடா தான் காமிப்பாங்க இல்லையா? நிறைய காட் வருவாங்க,
நிறைய வந்து ஈவில்ஸும் வரும். அந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? இததான் நம்ம எப்பிக்னு சொல்லுவோம். அப்ப மாக் எப்பிக் அப்படின்னா என்ன? இந்த எப்பிக் ட்ரெடிஷனையே ஃபாலோ பண்ணிருப்பாரு. ஆனா அவர் எடுத்த தீம் ரொம்ப சில்லியான ஒரு தீம். ஓகே, இப்ப எப்பிக்னு சொல்லும்போது அவங்க எவ்வளவு பெரிய தீம் எடுத்திருப்பாங்க இல்லையா? ஒரு பெரிய தீம் இருக்கும், பெரிய பேட்டில் இருக்கும். இப்ப ராமாயணம் சொன்னா கிளைமேக்ஸ், நாட் எக்ஸாக்ட்லி கிளைமேக்ஸ், ஆனா ஒரு பெரிய போர் வரும் இல்லையா? இப்ப வந்து சீதையை கடத்திட்டு போனதுனால அங்க வந்து ஒரு பெரிய போர், அந்த ராவணனுக்கு வந்து ஒரு பெரிய போர் வர மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஆனா இதுல என்ன பண்ணிருப்பாங்க, இதுலயும் ஒரு போர் வரும். எதுக்காக அந்த போர் வரும்? அது வந்து ஆக்சுவல் போர் கிடையாது. கத்தி வச்சு சண்டை போட மாட்டாங்க. இதுல எதை வச்சு சண்டை போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹேர்பினை வச்சு சண்டை போடுவாங்க. ஓகேவா? அதாவது ஒரு விஷயத்த வந்து ஸ்பூப் பண்ற மாதிரி. இப்ப தமிழ்ல வந்து தமிழ் படம் இருக்குல்ல, மத்த படத்தெல்லாம் கிண்டல் பண்ணி போட்ட மாதிரி. தமிழ் படம் ஒண்ணுங்கள மேம். தமிழ் படம் ஒண்ணும் இல்லையா? இருக்கு மேம். இருக்கு அந்த படம் தமிழ் படம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் படம் ஒன்று இல்ல, வெறும் தமிழ் படம். சிவா, மிர்ச்சி சிவா நடிச்சது. இல்லைங்க மேம், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு வரும் மேம். அதுக்குதான் அப்படி சொன்னேன். பார்ட் 1 பார்ட் 2 வரும். சோ பார்ட் 2 நான் பாக்கல, பார்ட் 1 மட்டும் தான் பாத்திருக்கேன். சோ பார்ட் 1ல என்ன பண்ணிருப்பாங்க, வேற வேற படத்தோட அந்த சீன் எல்லாம் வந்து ஸ்வூப் பண்ணிருப்பாங்க இல்லையா? அதுல வர ஒரு பெரிய சீனா இருக்கும், ஒரு இம்பார்ட்டன்ட் சீனா இருக்கும். ஆனா இதுல என்ன பண்ணிருப்பாங்க, அதை வச்சு ஃபன் பண்ணிருப்பாங்க, சட்டைரைஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதுதான் வந்து இந்த மாக் எப்பிக் அப்படிங்கிறது. ஒரு எப்பிக் ட்ரெடிஷன்ல எழுதிருப்பாங்க, கிராண்டா எழுதிருப்பாங்க ரொம்ப. ஆனா எதை பத்தி? ரொம்ப சில்லியான ஒரு விஷயத்த பத்தி எழுதிருப்பாங்க. ஓகே, சோ ஒரு ஹியூமரஸ் வேல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அது. So Pope portrays all these tropes on a smaller scale than how they would appear in traditional epic poem. It describes quarrels between, actually இது எதை பத்தி அப்படின்னா ஒரு ரெண்டு ஃபேமிலியோட quarrel about young man's theft of a lock of a young woman's hair. ஒரு யங் மேன் என்ன பண்ணிடுறான், ஒரு யங் விமனோட ஹேரை வந்து கட் பண்ணிடுறான், திருடிடுறான். சோ இதை வச்சுதான் அந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் நடுவுல ஒரு பெரிய குவாரல் வந்துருது. சோ இத ஒரு சப்ஜெக்டா வச்சுக்கிட்டு, இதுதான் சென்ட்ரல் தீம். அப்ப இது கேட்கவே எவ்வளவு காமெடியா இருக்குல்ல, ஒரு ஹேரை கட் பண்ணிட்டாங்கன்னு இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு. சோ அந்த காமெடியான சப்ஜெக்ட் எடுத்துட்டு, ஆனா அதை ஒரு எப்பிக் ஃபார்ம்ல வந்து எழுதியிருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலியும் வந்து சட்டைரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல யாரெல்லாம் அப்பியர் ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா எப்பிக்னு சொன்னாலே காட் எல்லாம் வரணும்ல. சோ கிரீக் காட்ஸ் மாதிரி. ஓகேவா? இதுல வந்து நிறைய சில்ஸ் வரும், ஸ்பிரிட்ஸ் வரும், இந்த குட்டி குட்டி ஏஞ்சல்ஸ் குட்டி குட்டியா பறக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் நிறைய வரும். அப்புறம் இந்த ஜீனோம்னு சொல்லுவோம்ல, ஏஜ் ஆன மாதிரி ஆனா குட்டியா இருப்பாங்க, தலையில கேப் போட்டிருப்பாங்க. நீங்க பிலிம்ஸ்ல எல்லாம் அந்த ஃபேரி ஐலாண்ட் அந்த மாதிரி பிலிம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, பாரிஸ் பத்தின பிலிம் இருக்கும்ல, அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும் குட்டி குட்டியா. சோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஓகேவா? அண்ட் இந்த அண்டர் வேர்ல்டு, அதாவது இப்ப வில்லன் காட்டணும்ல யாராவது. சோ வில்லனுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அம்பிரியல் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். ஓகே, அண்ட் ஸ்ட்ரக்சர், இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ரைம்ட் இன் எவ்ரி 2 lines. ஒவ்வொரு 2 லைனுக்கும் ரைம் இருக்கும். ஐயாம்பிக் பென்டாமீட்டர்ல யூஸ் பண்ணிருப்பாரு. ஐயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது 10 syllables இருக்கும். அன்ஸ்ட்ரெஸ்டு, ஸ்ட்ரெஸ்டு அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ஷேக்ஸ்பியரோட போயம்ஸ் எல்லாமே ஐயாம்பிக் பென்டாமீட்டர்ல தான் யூஸ் பண்ணிருப்பாரு. தென் த அகஸ்டன் ஏஜ், இது இப்போ இந்த போயம் எழுதுனாங்க இல்லையா, அந்த ஏஜ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அகஸ்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அகஸ்டன் ஏஜ்ல தான் வந்து ஃபிளரிஷ் ஆச்சு இந்த மாதிரி போயட்ரி, கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. பீப்புள் ஆர்கிடெக்சர் எல்லாம் ஃபிளரிஷ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பீரியட் திரும்ப இது அப்படின்றதுக்காக இதையும் அகஸ்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈவன் வந்து அப்ப இருந்த பொலிட்டிக்கல் திங்க கூட நம்ம அந்த போயம்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த போயம்ல அவங்க பர்டிகுலர்லி கேண்டோ 3ல பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எங்க போகும்னா ஹாம்ப்டன் கோர்ட்டுக்கு போகும். அது ஒரு ராயல் பேலஸ். அங்க வந்து பிரிட்டிஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபாரின் பீப்புள் எல்லாம் வந்து பேசிப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரியலா அப்ப நடந்த இன்சிடென்ட்ஸ். அப்ப அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ், ரியல் லைஃப் பிளேசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு பொலிட்டிக்கலாவும் அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் பிரசன்ட் பண்ணிருக்காரு. ஓகே, அண்ட் இந்த விஷயமே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரூ இன்சிடென்ட் தான். ஒரு ட்ரூ இன்சிடென்ட பேஸ் பண்ணி தான் அவர் எழுதியிருப்பாரு. ட்ரூவா இந்த வேலையை யார் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அரபெல்லா ஃபெர்மர். இவங்க தான் வந்து ரியல் லைஃப் கேரக்டர். அரபெல்லா ஃபெர்மரோட ஹேரை யாரு கட் பண்ணானா அவங்களோட சூட்டர் தான் இவங்க. இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து சூட்டபிளான ஒரு பர்சனா, இல்ல வந்து அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் ராபர்ட் லார்ட் பீட்டர். ஓகே, இது பீட்டர் அப்ப இருந்த ஸ்பெல்லிங். இது ராபர்ட் லார்ட் பீட்டர் அண்ட் அரபெல்லா ஃபெர்மர். இவங்க ரெண்டு பேரும் லைஃப்ல நடந்த ஸ்டோரி தான் இது. ஓகே, அரபெல்லாவோட ஹேர் தான் யாரு கட் பண்ணிருக்காங்க, ராபர்ட் வந்து கட் பண்ணிருக்காங்க. ராபர்ட் லார்ட் பீட்டர் கட் பண்ணிருக்காங்க.
So Pope bases his poem on a true story. அந்த ரெண்டு ஃபேமிலியுமே Catholic family. Two Catholic families in Pope circle were involved in a quarrel. Pope thought to help by writing the poem. A young man named Robert Lord Peter had cut a curl from the head of Arabella Fermor, a beautiful lady he was courting. John Carroll. ஸோ இந்த ஜான் கேரல் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டு. ஓகேவா, இதெல்லாம் நடந்தது, இது எல்லாமே இவருக்கு தெரியும். ஜான் கேரல் யாருக்கும் ஃப்ரெண்டுனா போப்புக்கும் ஃப்ரெண்டு. நான் இப்ப சொல்றதெல்லாம் ரியல் லைஃப்ல நடந்தது. ஓகே, ரியல் லைஃப்ல அவங்க எப்படி இந்த போயம் எழுதுனாங்க அப்படிங்கிறது. சோ ஜான் கேரல் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த மாதிரி இந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் நடந்தது, நீ இத வந்து ஒரு தீமா வச்சு போயம் எழுதுனா என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஐடியாவே வந்து இவர் தான் கொடுப்பாரு. ஓகே, a friend to both Pope and the family suggested Pope write a humorous poem about the incident. The poem would be a parody to show how the families had blown the situation out of proportion. So இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்களை கிண்டல் பண்ற மாதிரி தான், ஒரு சின்ன விஷயத்த அவங்க எப்படி எல்லாம் பெருசாக்கிட்டாங்க ரெண்டு ஃபேமிலியும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் எடிஷன்ல வந்து அரபெல்லா பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா அடுத்த எடிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த போயமையே நான் வந்து அரபெல்லாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. அண்ட் அரபெல்லாவுக்கு வந்து ஒரு ஷார்ட் நோட் மாதிரி அக்னாலேஜ்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாரு. ஓகேவா, இப்ப நம்ம யார பத்தியாவது எழுதுறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அந்த அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்கணும்ல, அந்த மாதிரி அரபெல்லாவுக்கு கொடுத்திருப்பாரு. அண்ட் இதோட ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கடைசியில கல்யாணமே பண்ணிக்கல. இது வரைக்கும் புரியுதா? நான் இப்ப சொன்ன வரைக்கும் புரியுதா? Yes, ma'am. எஸ் மேம். ஓகே, இப்ப கேரக்டர்ஸ் போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் கேரக்டர் பாத்தீங்கன்னா பெலிண்டா. ஓகே, பெலிண்டா தான் ரியல் லைஃப். யாரு ரியல் கேரக்டர் பேர் என்ன? அரபெல்லா அரபெல்லா ஃபர்மர். அண்ட் பீட்டர் தான் ஹேர் கட் பண்ணது இல்லையா? சோ அந்த பர்சன் வந்து இந்த கதையில இருக்கிற பேர் வந்து பேரன். ஓகே, பெலிண்டா அண்ட் பேரன் இவங்க ரெண்டு பேரும் தான் சென்ட்ரல் கேரக்டர்ஸ். பெலிண்டாவோட ஹேர் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, பேரன் வந்து லேட்டர் ஆன் தான் சீன்கே வருவாங்க. சோ பெலிண்டா தான் அந்த யங் லேடி, ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேர் இருக்கு, அவளுக்கு தான் இந்த கிரைம் நடந்துருச்சு. அண்ட் பேரன் பாத்தீங்கன்னா ஒரு யங் மேன், அவன் தான் வந்து திட்டம் போட்டு அந்த ஹேரை வந்து கட் பண்ணிருப்பான். அண்ட் தென் ஏரியல் பாத்தீங்கன்னா இதுல ஒரு சில்ஃப். ஓகே, ஒரு ஏரி ஸ்பிரிட். அது நீங்க டெம்பஸ்ட் படிக்கும் போது கூட ஏரியல் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு ஸ்பிரிட்டா தான் இருக்கும் அதுலயும். சோ அதே மாதிரி இதுல வந்து ஏரியல் வந்து ஒரு ஸ்பிரிட் தான். இதுதான் வந்து ஒரு ஹெட் மாதிரி. ஏன்னா இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பிரிட்ஸ் இருக்கும். ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சில்ஸ் வந்து அவளை எப்பயுமே சுத்திக்கிட்டே இருக்கும். லைக் வந்து இப்போ ஒரு ஏஞ்சலை காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏஞ்சல் கூடவே வந்து நிறைய குட்டி குட்டி ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அந்த மாதிரி அதுக்கெல்லாம் ஒரு ஹெட் தான் வந்து இந்த ஏரியல். ஓகே, அண்ட் இந்த அம்ப்ரியல் பாத்தீங்கன்னா இது ஒரு ஜீனோம். இவங்க இது எப்படி இருக்கும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீமேலா இருக்கும் ஏரியல. அப்புறம் அந்த ஏரியல் கூட இருக்கிற செல்ஸ் எல்லாம் ஃபீமேல் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஃபீமேல் மேல் கலந்துருக்கும். ஆனா இந்த அம்ப்ரியல் பாத்தீங்கன்னா ஒரு ஜீனோம், ஒரு ஏஜான ஒரு பர்சன், ஆனா ரொம்ப குட்டியா இருக்காங்க, தலையில கேப் போட்டிருப்பாங்க, மூக்கு கூட கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு பர்சன் இது வந்து பாத்தீங்கன்னா பெலிண்டாவை இன்னும் அழ வைக்கும், இன்னும் அப்செட் பண்ணும். ஓகே, இவங்க எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றாங்க, ஆனா அம்ப்ரியல் வந்து அவளை அழ வைக்கும். தென் டாலஸ்ட்ரிஸ் வந்து ஃப்ரெண்ட். தென் கிளாரிசா, நான் என்ன சொன்னேன், தேர்ட் எடிஷன் 1717ல கிளாரிசாவோட ஸ்பீச் ஆட் பண்ணாங்கன்னு சொன்னா இல்லையா? சோ கிளாரிசா தான் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த ஹேரை கட் பண்றதுக்கு சிசர் எடுத்து கொடுப்பா. ஓகே, அந்த வெப்பனை கொடுக்குற பர்சனே கிளாரிசா தான். அண்ட் செர் ப்ளூம் வந்து டாலஸ்ட்ரிஸோட பாய் ஃப்ரெண்ட், இவங்க சூட்டர். சோ அஃபெக்டேஷன் இதுதான் பாத்தீங்கன்னா கேரக்டரா வராது. எப்படின்னா குயின் ஆஃப் ஸ்பிளீன் அப்படின்னு சொல்லி அம்ப்ரியல் வந்து ஒரு குயினை வந்து பார்க்க போகும், குயின் ஆஃப் ஸ்பிளீனை. அதுக்குள்ள இருக்கிறது தான் இந்த அஃபெக்டேஷன். இதெல்லாம் வந்து மைனரு. ஜான் கேரல் சொன்ன இல்லையா ஃப்ரெண்டு, இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டோரி பார்க்கும்போது புரியும். அண்ட் ஷாக் வந்து அவ வளர்க்குற டாகோட பேரு. ஓகேவா, இதெல்லாம் சில்ஃபோட பேரு. இதெல்லாம் நம்ம ஸ்டோரி பார்க்கும்போது சொல்றேன், திரும்ப வந்து சொல்றேன். ஓகேவா? ஓகே, இப்போ சமரி. ஃபர்ஸ்ட் வந்து கேண்டோ 1ல பாத்தீங்கன்னா the narrator says sometimes a serious offense can be committed in the name of love, even though it may seem trivial. He states the muse for the poem is she,
This is John Carroll, the friend who asked Alexander Pope to write the poem. So introductionலயே என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஏதாவது ஒரு மியூஸ் யார் வந்து நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்களோ, எந்த எந்த திங் நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கோ, இல்ல எந்த வந்து காடஸ் இன்ஸ்பிரேஷனா இருக்காங்களோ அவங்கள வந்து இன்வோக் பண்ணுவாங்க இல்லையா. இப்ப பாரடைஸ் லாஸ்ட் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. பாரடைஸ் லாஸ்ட்ல வந்து எந்த காடஸ் வந்து இன்வோக் பண்ணிருப்பாங்க? யுரேனியா இன்வோக் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஆனா அவங்க வந்து காடஸ். ஆனா இவர் யாரை இன்வோக் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஜான் சி அப்படின்னு இன்வோக் பண்ணிருப்பாரு. ஜான் சி அப்படிங்கறது அவரோட ஃப்ரெண்ட். ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு தானே இன்ஸ்பிரேஷன், அவரு தானே இவங்களை போயம் எழுத சொன்னாங்க. அதனால இவரை வந்து இன்வோக் பண்ணிருப்பாரு. இவரை இன்வோக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அண்ட் இது எவ்வளவு சின்ன விஷயம், ஒரு சின்ன விஷயம் வந்து ஒரு பெரிய சின்ன பெரிய அஃபென்ஸா எப்படி மாறுது அப்படின்றத நம்ம இதுல பார்க்க போறோம் அப்படின்னு போயம்லயே மென்ஷன் பண்ணிருப்பாரு. அண்ட் இந்த ஸ்டோரி எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, he says Belinda the girl about whom the story is written and can see the poem as well, and he will tell the story of their offense and answer 2 questions. சோ இதுல வந்து ஒரு 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த போயம்ல பார்க்க போறோம். பெலிண்டாவோட ஸ்டோரி பார்க்க போறோம் அண்ட் 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, why would a young man assault a beautiful young lady and why would a young lady reject a handsome young man? எதுக்காக ஒரு யங் மேன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் லேடி வந்து அசால்ட் பண்ணா, அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லேடி எதுக்காக ஒரு யங் மேனை ரிஜெக்ட் பண்றா அப்படின்ற இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இந்த போயம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. சோ இந்த ஸ்டோரி பிகின் ஆகும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு மார்னிங் டைம். as the story begins, it is morning, everyone is waking, but Belinda is reluctant to rise. ஆக்சுவலா அது மார்னிங்கே கிடையாது, மார்னிங்லாம் தாண்டிடும், மார்னிங் எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க. ஆனா அவ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஆயிடும். ஓகே, 12 ஆக போகும். 12 ஆக போனாலும் அவளுக்கு எந்திரிக்கிறதுக்கு மனசே வராது. சன் வந்து நல்லாவே மேல வந்துரும். சன் மேல வந்து எந்திரின்னு சொல்ற மாதிரி அந்த ஹீட் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஹீட்டா இருக்கும். ஆனா இவளுக்கு எந்திரிக்க கொஞ்சம் கூட மனசே வராது. அண்ட் her guardian self, a spirit or fairy of the earth, apparently invisible. அண்ட் இந்த ஃபேரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சில்ஃப் ஃபேரிஸ் எல்லாம், இதெல்லாம் வந்து யார் கணக்குமே தெரியாது. இதெல்லாம் வந்து இன்விசிபிள். ஓகே, மத்தவங்க கணக்குலாம் தெரியவே தெரியாது, இன்விசிபிளா இருக்கும். ஆனா அவளுக்கு இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. He has sent a wonderful dream of a handsome young man who whispers sweet nothings in her ear. Various sylphs who are stand-ins for the gods, often portrayed in the epic poetry, or flutter around and protecting her. அண்ட் இந்த சில்ஃப் இருக்கு இல்லையா, அந்த சில்ஃப் அந்த ஏரி எல்லாம் அது பாத்தீங்கன்னா இப்ப அவ நல்லா தூங்கிட்டு இருக்காள். அதனால அவ கனவுல வந்து ஒரு யங் மேன் வரான். அந்த யங் மேன் வந்து நல்லா பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, உனக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். ஆனா அவன் எந்திரிச்சதான் அதை மறந்துருவா, அதை பத்தி அதுக்கப்புறம் யோசிக்க மாட்டான். சோ ஒரு நல்ல கனவு கண்டுட்டு இருக்கா. அண்ட் அவளை சுத்தி எப்பயுமே என்னதான் இருக்கு, இந்த மாதிரி நிறைய சில்ப்ஸ் இருக்கு, குட்டி குட்டி அந்த ஏஞ்சல்ஸ் மாதிரி கிரியேச்சர்ஸ் வந்து சுத்தி இருக்கு, அவளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாமே. They always protect her, whether she attends the theater or takes a fashionable drive. அவ தியேட்டர் போனாலும் டிரைவ் போனாலும் எங்க போனாலும் அதுங்கெல்லாம் இவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கா. And this selves used to be fashionable people themselves, and now they are no longer alive. They hang around to protect Belinda. They warn her when something bad is about to happen. They guard the purity of maidens and protect them against false friends and young men who may wish them ill. சோ அந்த சில்ப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவளுக்கு வந்து கனவுலயே சொல்லுது, இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் பெருசா நடக்க போகுது, ஒரு பேட் திங் வந்து நடக்க போகுது அப்படின்றத அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. ஆனா அவளுக்கு வந்து அது ஃபுல்லா வந்து புரியல. அந்த எந்திரிச்சதுமே அவ வந்து அதை மறந்துருவா. சோ இதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மெய்டன்ஸ் ரொம்ப அழகான பொண்ணுங்களா இருக்காங்க இல்லையா, அந்த அழகான பொண்ணுங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றதா அதோட வேலை. எதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, யார்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தும், அந்த இவங்க வந்து நல்லா இருக்க கூடாது, இவங்களுக்கு ஏதாவது ஆயிடும் இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சன் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதா இவங்க வேலையே. சோ அதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கார்டியன் இல்ல அதோட ஹெட், செல்ஃபோட ஹெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியல் தான். இந்த ஏரியல் தான் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் அவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் இவளை அடிக்கடி என்ன வார்ன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பீவேர் ஆஃப் மென் அப்படின்னு வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும், மென் கிட்ட வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு. அண்ட் பெலிண்டாஸ் லேப்டாக் ஷாக் decides she's been sleeping too long and licks her awake. சோ இவ்வளவு நேரம் தூங்கி கனவு பண்ணிட்டு இருந்தா இல்லையா, சோ எவ்வளவு நேரம் ஆயிட்டுன்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா பெலிண்டாவோட அந்த டால்க்கு வந்து இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியல. சோ அது என்ன பண்ணுது, மேல ஏறி லிக் பண்ண ஆரம்பிச்சிருது. அது லிக் பண்றத வச்சுதான் இவ வந்து கண்ணே முழிக்கிறா. And she sees a love letter and all the sylphs warnings fly out of her head.
சோ கண்ணு முழிச்சதுமே ஃபர்ஸ்ட் அவ எதைதான் பாக்குறான்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லா லவ் லெட்டர்ஸ் வந்து அப்படியே குவிஞ்சு கிடக்கு. ஏன்னா அவ வந்து ரொம்ப அழகான பொண்ணு இல்லையா, அதனால அவ்வளவு லவ் லெட்டர்ஸ் வந்திருக்கு அவளுக்கு. அந்த லவ் லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு சைடு இருக்கு, அதெல்லாம் பாக்குறா. She sits down to prepare at her dressing table like a priest worshipping at the altar. She prays to the cosmetic powders and sees an image of Madonna. So நேரா அடுத்தது எங்க போறா, ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு போறா. மேக்கப் அந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸ் எல்லாம் பாக்குறா. ஃபர்ஸ்ட் அவளுக்கு என்ன தெரியுதுன்னா அப்படியே மடோனா மாதிரி ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு உருவம் வந்து தெரியுது. அப்புறம் நல்லா உத்து பாக்குறா, which turns out to be her own reflection. கடைசியில பார்த்தா அது அவதான். ஏன்னா அவ வந்து அவ்வளவு அழகா இருக்கலாம், அவளுக்கே வந்து ஒரு ஏஞ்சல பாக்குற மாதிரி இருக்கு அந்த கண்ணாடியில பாக்கும்போது. அந்த அளவுக்கு அவ வந்து அழகா இருக்கா. And the styling of her hair and face resemble the donning of the battle armor. Her servant Betty helps her, bringing forth unnumbered treasures from all over the world, jewels from India, perfumes from Arabia. So அவளோட சர்வெண்ட் பேர் என்ன, சர்வெண்ட் பேர் வந்து பெட்டி. ஓகேவா, இந்த மாதிரி மைனர் கேரக்டர்ஸ் எல்லாம் இதுல பாக்கலாம். பெட்டி என்ன பண்றா அப்படின்னா அவளுக்கு வந்து அந்த ரெடி ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்றா. இப்ப அவங்க வெளில போறாங்க, அதுக்கு ரெடி ஆகணும் இல்லையா. சோ ரெடி ஆகிறதுக்கு என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஷர்ஸ். ஓகே, நிறைய ட்ரெஷர்ஸ் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் இந்தியால இருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க, ஏன்னா ஜுவல்ஸ் வந்து இங்கதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. பெர்ஃபியூம்ஸ் பாத்தீங்கன்னா அரேபியால இருந்து வாங்கி யூஸ் பண்றாங்க. அண்ட் ஷீ பிரிங்ஸ் அவுட் கோம்ஸ் ஆஃப் ஐவரி அண்ட் டார்டாய்ஸ் ஷெல் ஃபார் ஹர் ஹேர். ஹேருக்கு பாத்தீங்கன்னா ஐவரி அண்ட் டார்டாய்ஸ் ஷெல்லால ஆனா அந்த பிரஷ் வந்து யூஸ் பண்றாங்க, அந்த கோம்ப் வந்து யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் யாரு பண்றா, அவளை இன்னும் அழகா யாருதான் மாத்திட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த சில்க்ஸ் தான். அந்த சில்க் வந்து கண்ணுக்கு தெரியாது. சோ அந்த பெட்டி தான் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நிஜத்துல யாருன்னா அந்த சில்க் தான் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அந்த சில்க் தான் வந்து பியூட்டிஃபுல்லா வந்து அவ ஹேரை வந்து டிவைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அவ கவுன் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பெட்டி கெட்ஸ் ஆல் த பிரைஸ் ஃபார் மேக்கிங் பெலிண்டா பியூட்டிஃபுல். எல்லாரும் வந்து பெட்டியை வந்து பிரைஸ் பண்றாங்க, இவதான் இவ்வளவு அழகா பெலிண்டாவை ரெடி பண்ணிருக்கா அப்படின்னு. ஆனா நிஜத்துல யாருதான் இதெல்லாம் பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த சில்க்ஸ் தான். ஓகேவா, அந்த சில்க் தான் அவ்வளவு நல்ல ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் they arm Belinda with great beauty to make her ready to do battle or as it turns out to go to a party. ஆக்சுவலா இவங்க எங்க இப்ப கிளம்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு தான் போயிட்டு இருக்காங்க, கிளம்ப போறாங்க. ஓகே, சோ அவ தூங்கி எந்திரிச்சு கிளம்புறதுதான் கேண்டோ 1. ஓகேவா, இப்ப நம்ம பார்க்க போறது வந்து கேண்டோ 2. சோ கேண்டோ 2ல பாத்தீங்கன்னா இப்ப அவங்க வந்து இந்த ரிவர்ல போறாங்க, அதான் கேண்டோ 2. ஓகே, கேண்டோ 1 வந்து தூங்கி எந்திரிச்சு கிளம்புறது, அண்ட் கேண்டோ 2 வந்து அவங்க ரிவர்ல போறது. சோ பெலிண்டா cruises on a boat down the Thames. அவங்க எந்த ரிவர்ல போறாங்க, தேம்ஸ் ரிவர்ல போறாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரியலா அங்க இருக்கிறது, அங்க நடந்ததுதான். In London and southern England, she is surrounded by many other beautiful young people, but none are as beautiful as she is. அங்க வந்து அவளை சுத்தி நிறைய people இருக்காங்க, ஆனா யாருமே இவ அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா இல்ல. And she wears a sparkling cross. இவன் வந்து அந்த sparkling cross போட்டிருக்கா. And her beauty inspires even people who are non-Christian to cross the cross. So நான் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறவங்கள கூட அவ போட்டிருக்கிற அந்த cross வந்து அட்ராக்ட் பண்ணுது. They would put their religious differences aside to worship her. She can do no wrong. She has no faults. Although if she ever seems to have any, the narrator says, look on her face and you'll forget them all. So என்ன சொல்றாங்க, அவ வந்து எந்த அளவுக்கு அழகா இருக்கா அப்படின்னா அவகிட்ட நீங்க எந்த ஃபால்ட்டுமே கண்டுபிடிக்க முடியாது. ஈவன் இப்ப நீங்க ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அவளோட ஃபேஸ் பாருங்க, அவளோட ஃபேஸ் பார்த்தாவே நீங்க அந்த ஃபால்ட்டை கூட மறந்துடுவீங்க அப்படின்னு போயிட்டு வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க. அண்ட் நான் கிறிஸ்டியன்ஸ் கூட அவளை பார்த்தா வொர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா அவ அந்த அளவுக்கு அழகு. இன் ஷார்ட் சொல்லணும் அப்படின்னா அவ்வளவு அழகா இருக்கா. அண்ட் எல்லாருமே அவளை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவளோட சிரிப்பு எப்படி இருக்கு, இட்ஸ் லைக் bestowing bright like a sun. ஒரு சன் மாதிரி அவ்வளவு பிரைட்டா இருக்கு. அண்ட் தென் போப் நெக்ஸ்ட் இன்ட்ரோடியூசஸ் த லாக் ஆஃப் ஹேர். அடுத்தது வந்து இப்ப வந்து இவ்வளவு நேரம் அவளை பத்தி பேசினாங்க, இப்ப எதை பத்தி பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவளோட அந்த ஹேரை பத்தி பேசுறாங்க. அந்த ஹேர் தான் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இல்லையா, அதை கட் பண்றதுனாலதான் இவ்வளவு ப்ராப்ளம். சோ ஆக்சுவலா அவகிட்ட எத்தனை லாக்ஸ் இருக்கு, ஒரு 2 லாக்ஸ் ஆஃப் ஹேர் இருக்கு. பின்னாடி வந்து 2 லாக் அப்படியே 2 சைடும் தொங்கிட்டு இருக்கு. இன் ஈக்குவல் கர்ல்ஸ் அண்ட் வெல் கான்ஸ்பயர்ட் டு டெக் வித் ஷைனிங் ரிங்க்லெட்ஸ் ஹர் ஸ்மூத் ஐவரி நெக். சோ அவளோட கழுத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா அது அழகா வந்து அந்த கேர்ள்ஸ் வந்து தொங்கிட்டு இருக்கு. ஓகேவா,
ரெண்டு கேர்ள்ஸ், ரெண்டு லாக்ஸ். And Belinda and her sylphs have trained her hair so a couple of stray curls fall down her neck, giving her a sultry and tousled look. These two enticing curls practically act like snares in which to trap unsuspecting suitors, or at least they definitely get their attention. So அந்த ஹேர் எப்படி இருக்கு அவளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரா இருந்தாலும் அவளை பார்த்தா அட்ராக்ட் ஆயிடுவாங்களாம். லைக் வந்து ஒரு ட்ராப்ல வந்து தானாவே வந்து விடுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஹேர் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை வந்து இழுக்கிற ஒரு ட்ராப் மாதிரி, அந்த ட்ராப்ல வந்து தானாவே அந்த சூட்டர்ஸ் எல்லாம் வந்து விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு விஷயம் அப்படின்றது சொல்றாங்க. தென் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கலி தே கெட் அட்டென்ஷன் ஆஃப் பேரன். இங்கதான் வந்து யார் வராங்க, பேரன் வராரு. ஓகேவா, எல்லாருமே அதை பார்த்து விழதான் செய்வாங்க. அதே மாதிரி விழுந்த ஒரு பர்சன் தான் பேரன். சோ எப்பயுமே அவளை பார்த்து ரொம்பவே ஒரு அட்மையர் ஆகுறாரு. அண்ட் ஹி ரிசால்வ்ஸ் டு கெட் த லாக்ஸ் பை எனி மீன்ஸ் நெசசரி. சோ இவருக்கு என்ன ஆசை, எப்படியாவது அந்த லாக் ஆஃப் ஹேரை வந்து நம்ம அடைஞ்சிடணும், அது நம்ம கிடைக்கணும் அப்படின்னு அவர் ரொம்பவே ஆசைப்படுறாரு. He figures once he has them in the possession, no one will question how he got them. He has several other sovereigns from girls with whom he has been in love. So பேரன் என்ன மாதிரி ஒரு பர்சன் தான், இவனும் ரொம்ப அழகான ஒரு யங் மேன். அவன்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, இல்ல கேர்ள்ஸோட இவன் வந்து நிறைய பேரை லவ் பண்ணிருக்கான். சோ ஒவ்வொருத்தரை லவ் பண்ணும் போதும் அவங்கள்ட்ட இருக்கிற ஏதாவது பெஸ்டான விஷயத்த வந்து இவன் சேர்த்து வச்சுப்பான். ஓகேவா, அந்த மாதிரி நிறைய வச்சிருக்கான், ஒரு ட்ரெஷர்ஸ் மாதிரி வச்சிருக்கான். சோ அந்த ட்ரெஷர்ஸோட சேர்த்து இவளோட ஹேரையும் வைக்கணும், இவளோட ஹேரி கட் பண்ணணும் அப்படின்னு அவன் ரொம்பவே ஆசைப்படுறான். ஓகேவா, ஏன்னா லைக் நிறைய சில பேர் வந்து ரொமான்ஸ் நாவல்ஸ் கொடுத்துருப்பாங்க, சில பேர் கிளவுஸ், சில பேர் லவ் லெட்டர்ஸ், இப்படின்னு நிறைய வச்சிருக்கான் அவன். கிட்டத்தட்ட அதை வச்சு ஒரு ஷ்ரைன், ஒரு கோயிலே கட்டலாம். ஓகேவா, அந்த அளவுக்கு இருக்கு. சோ அதுல வந்து பெலிண்டாவோட இந்த கேர்ள்ஸ் இருக்கு இல்லையா, இதையும் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். சோ அதுக்காக அவன் என்ன பண்றான், ஈவன் காட் கிட்ட கூட கேக்குறான், எனக்கு எப்படியாவது அந்த கேர்ள்ஸ் வந்து கிடைச்சிடணும் அப்படின்னு. The boat sails onward. The delighted Belinda suspect nothing. So இவளுக்கான எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இந்த சில்ஃப் இருக்கு இல்லையா, அந்த ஏரியல் சில்ஃப், ஆனா அதுக்கு தோணுது ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது அப்படின்னு தோணுது. So the Ariel summons all other sylphs to help. So இது என்ன பண்ணுது, நிறைய சில்ஃப்ஸ் அது கூட இருக்கு இல்லையா, எல்லா சில்ஃப்ஸையும் கூப்பிடுது. எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஒரு மாதிரி கிளிச்சரிங்கா, அது எதுவுமே வந்து மனுஷங்க போடுற ஒரு சாதாரண எர்த்லி ட்ரெஸ்ஸே கிடையாது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவன்லி ட்ரெஸ், அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிற அந்த சில்க்ஸ வந்து ஏரியல் கூப்பிடுது. சோ அதுகிட்ட என்ன சொல்லுது, நீங்க வந்து கேளுங்க நான் சொல்றத, அதாவது இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது. ஸ்பெசிபிக்கா நம்ம யாரதான் வந்து இப்ப ப்ரொடெக்ட் பண்ணணும், பெலிண்டாவை தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். சோ நீங்க இதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குது எல்லார்கிட்டயும். சோ எல்லாமே என்ன பண்ணணும், அவளோட ஹேர் கலையாம பாத்துக்கணும், அவளோட மேக்கப் கலையாம பாத்துக்கணும், அவ ஃபேஸ்ல இருக்கிற பவுடர் கலையாம பாத்துக்கணும், ஹேர் கலையாம பாத்துக்கணும், அண்ட் அவளோட பெட்டிகோட் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பாத்துக்கணும். சோ ஏதோ ஒண்ணு பேடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுது. ஓகேவா, இது யாரோட பொறுப்பு, இது ஸ்டாப் பண்ண வேண்டியது சில்ஃப்ஸ் உங்களோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சில்ஃபுக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்குது. ஓகேவா, இப்பதான் இந்த சில்ஃபோட பேர் பார்க்க போறோம். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சில்ஃப் பாத்தீங்கன்னா செஃப்ரைட்டா. சோ செஃப்ரைட்டாவுக்கு என்ன வேலை கொடுக்குது, பெலிண்டாவோட ஃபேனை பாத்துக்கணும். ஓகேவா, கையில வந்து சும்மா விசிறி மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை வந்து பாத்துக்கணும். செஃப்ரைட்டா, ஜி வந்ததுன்னா ஃபேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் பிரில்லான்டே. சோ பிரில்லான்டேக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா அவளோட டைமண்ட்ஸை வந்து பாத்துக்கணும். ஓகே, இயர்ல வந்து டைமண்ட்ஸ் போட்டிருப்பா இல்லையா, அந்த டைமண்ட்ஸை வந்து பாத்துக்கணும். அடுத்து மொமெண்டிலியா. ஓகே, மொமெண்டிலியாக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா அவளோட வாட்ச். ஓகே, அவளோட வாட்சை வந்து பாத்துக்கணும். தென் கிறிஸ்பிசாவுக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா அவளோட ஃபேவரட் லாக். அது வந்து கேர்ள்ஸா இருக்கு இல்லையா, சோ கிறிஸ்பிசா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கிறிஸ்பிசாவுக்கு என்ன வேலைன்னா அதோட லாக். அண்ட் ஏரியல் நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னா அவளோட டாக் வந்து ஷாக்க வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுக்குது. ஓகே, இப்ப நீங்க யாராவது சரியா இந்த வேலையை செய்யல அப்படின்னா இதுக்கான தண்டனை வந்து ரொம்பவே பெருசா இருக்கும், எல்லாரும் அவங்க டியூட்டியை கரெக்டா செய்யணும் அப்படின்னு எல்லாரையுமே அது வார்ன் பண்ணுது. ஓகே, இந்த யார் யாருக்கு என்னென்ன வேலை அப்படின்றத பாத்துக்கோங்க. இததான் நான் வந்து மேல ஸ்கிப் பண்ணேன். ஓகேவா, செஃப்ரைட்டா இதெல்லாம் வந்து சில்ஃப், செஃப்ரைட்டா, பிரில்லான்டே, மொமெண்டிலியா அண்ட் கிறிஸ்பிசா.
ஸோ ஃப்ரெஷ் பிஸாவுக்கு என்ன வேலை? அவளோட லாக். ஓகே, இது வந்து கேண்டோ 2. ஃபர்ஸ்ட் 2 கேண்டோஸ் புரியுதா? கேண்டோ 3 போலாமா? எஸ் மேம். ஓகே, ஸோ இப்ப கேண்டோ 3 பாத்தீங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. அந்த ரிவர்ல டிராவல் பண்ணி இந்த ஹாம்ப்டன் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு அவங்க எதுக்கு அந்த இடத்துக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, கார்டு கேம் விளையாடுறதுக்கு. ஓகே, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச் பீப்புள் இல்லையா, அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கே அவங்கள சுத்தி 10 பேரு 20 பேரு. அப்ப அவங்களுக்கு என்னதான் வேலை? காலைல பொறுமையா 12 மணிக்கு எந்திரிச்சு நல்லா மேக்கப் போட்டுட்டு ஜாலியா போய் விளையாடுறதுதான் வேலை. சோ அதுக்குதான் இப்ப போறாங்க. சோ கேண்டோ 3 எங்க இப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஷோருக்கு வந்துட்டாங்க. எந்த இடத்துலன்னா ஹாம்ப்டன் கோர்ட். ஓகே, இந்த ஹாம்ப்டன் கோர்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குயின் ஆன் அப்ப இருந்த குயின் 1665 இருந்து 1765 இவங்க வந்து பிறந்த வருஷம். இவங்க குயின் ஆனது பாத்தீங்கன்னா 1702 தான் குயின் ஆயிருப்பாங்க. ஓகேவா, 1702 இருந்து 1714 வரைக்கும் ஆட்சி பண்ணிருப்பாங்க. அவங்களோட பேலஸ் தான் இந்த ஹாம்ப்டன் கோர்ட். சோ அங்கதான் இவங்க எல்லாம் போறாங்க, ஏன்னா இவங்க எல்லாம் ராயல் பர்சன்ஸ். சோ இந்த குரூப் போறாங்க இல்லையா இந்த ஷிப்ல, அவங்க எல்லாம் வந்து நிறைய வந்து காசிப் பண்ணிக்கிறாங்க. நிம்ஸ பத்தி, ஃபாரின் டைரன்ஸ் பத்தி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிறைய அவங்க எல்லாம் பேசிக்கிட்டே போறாங்க போகும்போது. And it is known, the narrator note at this time of the day, judges decide cases quickly. இப்ப வந்து நரேட்டர் பேசுறாரு, இந்த இதுக்கும் சம்பந்தம் இல்ல. சோ இந்த டைம் சொல்றதுக்காக இத சொல்றாரு. சோ இந்த நூன் டைம்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா கோர்ட்ல, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவசர அவசரமா அவங்களுக்கு சாப்பிடணும், லஞ்ச் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்களாம். ஓகே, இத வந்து என்ன பண்ணிருக்காரு, சொசைட்டியும் சேர்த்து அட்டாக் பண்ணிருக்காரு. அப்போதைக்கு ஜட்ஜ் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு. ஓகே, இப்ப பெலிண்டா என்ன பண்றா இந்த டைம்லன்னு பாத்தீங்கன்னா கார்டு கேம் விளையாடுறாங்க. அந்த கார்டு கேமோட பேர் பாத்தீங்கன்னா ஆம்ப்ரே. ஓகே, சோ யார் கூட விளையாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா சேம் பர்சன், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா பேரன். சோ அந்த பேரன் கூட தான் விளையாடுறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் சேர்ந்து விளையாடுற ஒரு கார்டு கேம். அண்ட் இந்த சில்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவளை சுத்தி சில்க்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்கு, ஆனா அதெல்லாம் யாரு கண்ணுக்குமே தெரியாது. அண்ட் ஷீ இஸ் வின்னிங், அவ தான் வின் பண்ணிக்கிட்டே இருக்கா. The she plays against the forementioned baron who has his eyed. இந்த பேரனுக்கு எது மேலதான் கண்ணு, அவளோட கேர்ள்ஸ் மேலதான் கண்ணு. அண்ட் இன்னொரு யங்மேனும் அவங்க கூட இருக்கான். ஏன்னா இது வந்து 3 பேர் விளையாடுறது. 2 யங்மேன் இருக்கான், அதுல ஒரு யங்மேன் வந்து பேரன், இன்னொரு பர்சன் யாரோ ஒருத்தவங்க, பேரு கிடையாது, ஜஸ்ட் யங்மேன் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பர்சன் யாரு, பெலிண்டா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டில் சீன், லைக் வந்து ஹோமர் வந்து ட்ரோஜன் வார் சொன்ன மாதிரி இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க 2 பேருக்கும் நடத்துற அந்த பேட்டில். இந்த பேட்டில்னா நீங்க எந்த பேட்டில் சொல்றீங்க, இந்த கார்டு கேம் இருக்கு இல்லையா, அந்த கார்டு கேமையே லைக் ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி கன்சிடர் பண்ணி ட்ரோஜன் வார எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெலிண்டா வின் பண்ணிக்கிட்டே வருவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேரன் வின் பண்ணிக்கிட்டே வருவான். இது மாதிரி மாத்தி மாத்தி போய்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு குயின் கார்டு வச்சிருப்பான் பேரன். சோ அந்த குயின் கார்டை வச்சு நான் தான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். சோ பெலிண்டாக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. தென் அவ என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவகிட்ட இன்னொரு கார்டு இருக்கு. அது என்ன கார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிங்கோட கார்டு. சோ கடைசியா கிங்கோட கார்டை எடுத்து போட்டுட்டு இவ வந்து நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸாஜரேட் ஆகி பயங்கரமா எப்படி சொல்றது குதிப்பாங்கல்ல, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கா. சோ இப்ப நரேட்டர் என்ன கமெண்ட் பண்றாரு, நீ வந்து ரொம்பவே ஆடாத, என்ன அடுத்தது உனக்கு ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இப்ப இந்த குரூப் என்ன பண்றாங்க, அடுத்தது காஃபி குடிக்க போறாங்க. காஃபி அண்ட் டீ, அப்பதான் காஃபி ஹவுசஸ் எல்லாம் ஃபேமஸா இருந்தது இந்த 1710 அந்த டைம்ல. குயின் ஆன் பீரியட்ல தான் காஃபி ஹவுசஸ் நிறைய ஓபன் பண்றாங்க. சோ அப்ப அந்த காஃபி குடிக்கிறதுக்கு எல்லாமே குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த காஃபி கையில இருக்கு இல்லையா, அந்த காஃபில இருந்து அப்படி ஒரு ஆவி வரும் இல்லையா, சுட சுட காஃபி வந்துச்சுன்னா அந்த ஆவி அப்படியே மேல வந்து கேர்ள் மாதிரி வருதான். அந்த கேர்ள் பார்த்ததும் தான் பேரனுக்கு ஞாபகம் வருது, அச்சுச்சோ நம்ம வந்ததே இந்த ஹேரை கட் பண்றதுக்கு தானே, அந்த கேர்ளை கட் பண்றதுக்கு தானே அப்படின்னு அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, இப்ப வந்து அவருக்கு ஹேர் கட் பண்ண போறதுக்கு டிசைட் பண்ணிட்டாரு. The narrator wants him she shouldn't do this. After all, Scylla, a character from the Greek mythology, stole a lock of hair from her father and ended up getting turned into a bird for punishment. சோ அப்ப நரேட்டர் என்ன சொல்றாங்க, இவன் வந்து இந்த மாதிரி யோசிக்கும் போது சிலியா அப்படின்னு ஒரு கேரக்டர் கிரீக் மித்தாலஜில அவங்க அப்பாவோட ஹேரை கட் பண்ணிரும். அவர் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாருன்னா பேர்டாவே நீ கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஏதாவது ஆயிட போகுது, ஹேரை கட் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து சொல்லுது. ஆனா அவனை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. யாரு அவனுக்கு இந்த சிசர் எடுத்து கொடுக்கறது, கிளாரிசா, எ கேர்ள் நேம்டு கிளாரிசா, பேரனோட ஆளவ.
லைக் வந்து கூடவே இருப்பாங்க இல்லையா, ஏதாவது வேணும்னா எடுத்து கொடுக்கறதுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு பர்சன் அவ என்ன பண்றா, அந்த 2 எட்ஜ்டு வெப்பனை வந்து எடுத்து கொடுக்குறா. அந்த 2 எட்ஜ்டு வெப்பன் எது? சிசர்ஸ். சிசர்ஸ். ஓகேவா? 2 எட்ஜ் இருக்கும் இல்லையா சிசர்ஸ்க்கு. சோ அத வந்து கையில எடுத்து கொடுக்குறா. இப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அத அவன் கையில வாங்கிடுறான். இப்ப சில்ப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, அவள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. இவன் வெட்டுறதுக்காக கையை எடுத்துட்டு வரான். அப்ப சில்ப் எல்லாம் குறுக்க குறுக்க வருது, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் ஓடுதுங்க. நடுவுல வந்து அதை எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பாக்குதுங்க. அவளை வந்து ஒரு இன்செக்ட் வந்து கழுத்தை சுத்தும்ல, கொச்ச கொச்ச கொச்சன்னு, அந்த மாதிரி அத்தனை செல்ஃபும் அவ கழுத்தை சுத்தி ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா அவளை ஃபுல்லாவே ப்ரொடெக்ட் பண்ண முடியல. ஓகேவா? இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஏரியலால அவ மைண்ட வந்து ரீட் பண்ண முடியும். ஓகேவா? அவளோட தாட்ஸ. அவ இப்ப எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்சன், யாரோ ஒரு மேன பத்தி அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஓகே, அந்த மேன் வந்து பேரனாவும் இருக்கலாம். ஏன்னா அவன் வந்து விளையாண்டதை வச்சு அவனோட அழகுல மயங்கி அவனை பத்தி யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம், இல்ல வேற யாரை பத்தி வேணாலும் யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். சோ ஒரு மேனை பத்தி அவ இப்ப யோசிச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி அவ லவ்ல விழுந்துட்டா, ஒரு சாதாரண ஒரு எர்த்லி மேனை வந்து அவ யோசிக்கிறா அவ மைண்ட்லனா, இந்த சில்ஃபுக்கு எல்லாம் வேலை செய்யாது. ஓகேவா? அவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. ஒன்ஸ் அவளுக்கு வந்து எர்த்லி லவர் யாராவது வந்தாங்க அப்படின்னா, அப்ப அவள் அங்க சில்ஸால அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது பெலிண்டாவை. அதனால இப்ப என்ன ஆயிடுது, ப்ரொடெக்ட் பண்ண முடியாம போயிடுது. ஈவன் அந்த சிஸ்டர் அவன் வந்து குடுக்குறான் இல்லையா, கட் பண்றதுக்கு போறான் இல்லையா, அப்ப வந்து அந்த சில்ஃப் எல்லாம் குறுக்க வந்து கட் ஆயிடுது, ரெண்டா போயிடுது. ஆனா அப்படி ரெண்டா போனாலும் அதுவெல்லாம் ஏரி ஸ்பிரிட், அதனால திரும்ப ஒண்ணு சேர்ந்துருது. Okay. The barren scissors close round the curl. One silk still flittering around gets cut in half, but unfortunately, since it's so airy, it joins right back together. And this lock of hair is not as fortunate. It's served from her head forever. So இப்ப கட் பண்ணிட்டான். கட் பண்ணதுமே இப்ப என்ன பண்றா பெலிண்டா, பயங்கரமா கத்துறா. ஓகே, அவ எந்த மாதிரி கத்துறானா, as if her husband or even her lapdog had died. ஏதோ அவ ஹஸ்பண்டே இறந்து போன மாதிரி, இல்ல அவ வளர்க்குற அந்த டாக் இறந்து போன மாதிரி, அப்படி ஒரு கத்து கத்துறா அவ. The barren gloats, saying its feet will be remembered forever in glory. பேரனுக்கு வந்து சக்சஸ், ஒரு விஷயத்த சாதிச்சுட்டா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி அவனும் ஹாப்பியா கத்துறான். கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி கத்துறான். என்னோட பேர் வந்து காலம் ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். The narrator assures the reader, Belinda perhaps it was pointless even to defend herself against the scissors. The scissors were after all made of steel. So இப்ப வந்து நரேட்டர் வந்து சிசர்ஸ் பத்தி கொஞ்ச நேரம் பேசுறாரு. இந்த சிசர்ஸ் வந்து யார் நினைச்சாலும் கட்டுப்படுத்த முடியாது. ஈவன் வந்து டவர் ஆஃப் ட்ராயா இருந்தா கூட இந்த சிசர்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிரும், இந்த ஸ்டீல் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிரும். சோ அந்த புவர் பெலிண்டாவோட ஹேர் வந்து அதுக்கு முன்னாடி நிக்க முடியல, சோ அது வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இது வந்து கேண்டோ 3, ஹேர் கட் பண்ற வரைக்கும் கேண்டோ 3. ஓகே, கேண்டோ 3 புரியுதுல? எஸ் மேம். தென் வந்து கேண்டோ 4. சோ கேண்டோ 4 பாத்தீங்கன்னா பெலிண்டா வந்து இப்ப ஃபுல்லா அழற மோடு. ஓகே, கேண்டோ 4 ஃபுல்லா அவ அழுதுகிட்டே தான் இருப்பா. பெலிண்டா வந்து இப்ப பயங்கரமா அப்செட்டா இருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஹேர், அது ரொம்ப பிடிச்ச அந்த கேர்ள்ஸ் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த 2 சைடும் இருக்கிற அந்த லாக். சோ எந்த அளவுக்கு அவ மோசமா ஃபீல் பண்றா அப்படின்னா, ஒரு கிங் வந்து இப்ப பிரிசனரா அழைச்சிட்டு போயிட்டாங்க பேட்டில் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாரு, ஒரு கிங்கே பிரிசனரா போயிட்டா அந்த அளவுக்கு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஓகேவா? கிட்டத்தட்ட எந்த மாதிரி, இப்ப ஒரு விர்ஜின் வந்து அவளோட விர்ஜினிட்டியா வந்து அவ லாஸ் பண்ணிட்டா அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாளோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஓகே, இதே மாதிரியே இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸும் சொல்றாங்க. worse than a tyrant who died unrepentant. ஒரு டைரண்ட் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம இறந்து போறது, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் மாதிரி தான் இருக்கா அப்ப அவ, எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு இருக்கா. அண்ட் ஹர் செல்ஃப் கேன் டூ நத்திங் டு ஹெல்ப், அந்த செல்ஃப்ஸ்னாலையும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. இமிடியட்லி ஆஃப்டர் we are introduced to அம்ப்ரியல். இப்பதான் யாரு வரா, அம்ப்ரியல். நான் சொன்னேன் இல்லையா, அம்ப்ரியல் வந்து ஒரு பேடான ஒரு ஜீனோம். ஓகே, மத்ததெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ஆனா இந்த அம்ப்ரியல் மட்டும் அவளை இன்னும் அழ வைக்கும். ஏன்னா இந்த அம்ப்ரியலுக்கு வந்து அவ ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு பொறாமைன்னு சொல்றதை விட அவ திமிரா இருக்கா, அவ திமிரை வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்குது. சோ இந்த ஜீனோம் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட். இது வந்து ப்ரொடெக்டிவ் கிடையாது, இதுக்கு வந்து அவளை அழ வைக்கணும், அதுதான். சோ இது என்ன பண்ணுது அப்படின்னா கேவ் ஆஃப் ஸ்பிளீனுக்கு போகுது. எதனாலனா இந்த குயின் ஆஃப் ஸ்பிளீனை வந்து பாக்குறதுக்காக. இந்த குயின் ஆஃப் ஸ்பிளீன் தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபீமேல் இருக்காங்க இல்லையா, ஃபீமேல் வந்து கோவப்படுறதுக்கும் அவங்களோட கேரக்டருக்கு வந்து ஃபுல்லா ரெஸ்பான்சிபிளே அவங்கதான். சோ அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறதுக்காக போகுது அது. ஓகே, there he finds queen of spleen.
அண்ட் ஷி ஹாஸ் 2 சர்வன்ட்ஸ். ஸோ அந்த குயின் ஆஃப் ஸ்பிளீனுக்கு பாத்தீங்கன்னா 2 சர்வன்ட்ஸ் இருக்காங்க. ஒன்னு பேரு வந்து இல் நேச்சர், இன்னொன்னு பேரு வந்து அஃபெக்டேஷன். ஓகேவா? சோ இல் நேச்சர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டு லேடி, அதே அஃபெக்டேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு யங் கேர்ள். சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆனர்ஸ் இருக்கு இந்த கேவ் ஆஃப் ஸ்பிளீன்ல. எல்லா இப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் மென் இருப்பான், டேபிள் வந்து நடக்கும், அது மாதிரி வித்தியாசமான திங்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். சோ இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஸ்பிளீன் வாட் அவனை சுத்தி எதையோ ஒண்ணு போட்டுக்கிட்டு அந்த குயினை பாக்குறதுக்காக போயிட்டு இருப்பான். இந்த குயின் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 to 15, அதாவது 15 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கிற பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அந்த கேர்ள்ஸோட கேரக்டருக்கே இந்த குயின் தான் காரணம். சோ அவங்கள்ட்ட தான் இப்ப இது போயிருக்கு ஹெல்ப் கேட்கறதுக்கு. அவங்க வந்து கோவப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட அறிவு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு காரணமே இந்த குயின் தான். ஓகே. ஏன்னா இந்த அம்பிரியல் வந்து ஒரு மிஸ்டீவியஸ் ஒண்ணு. இதுதான் என்ன பண்ணும் மிஸ்டீவியஸா, இப்ப பொண்ணுங்களுக்கு ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் வருதுல்ல, இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வர வச்சிரும். அத மாதிரி அவங்க அடிக்கடி கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சண்டையை உருவாக்குறதும் இந்த அம்பிரியல் தான். சோ இந்த மாதிரி திங்ஸ் ஓகே எல்லாமே பாருங்க சில்லியா தான் இருக்கு, எதுவுமே பெரிய விஷயமே கிடையாது. அப்படி அந்த அம்பிரியல் என்ன பெரிய கெட்டது பண்ணும்னு பார்த்தா ஃபேஸ்ல பிம்பிள் வர வைக்குமா. பாத்தீங்களா எந்த அளவுக்கு மார்க் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுமா, he makes their lap dog sick. அது டாகுக்கு வந்து உடம்பு சரியில்லாம பண்ணிருமா. ஏன்னா அவங்க வந்து டாக் உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அழ வச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே. சோ இப்ப குயின்ட்ட போய் ஹெல்ப் கேக்குது. என்ன ஹெல்ப் கேக்குது, அவளை வந்து இன்னும் அதிகமா அழ வைக்கணும் அப்படின்னு கேக்குது. கேட்டு எப்படியோ ஓகே சொல்லிருவாங்க குயினும். இப்ப குயின் கிட்ட இருந்து அது என்ன வாங்கிட்டு வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஃபுல்லா பிரைஸ், சாப்ஸ் அண்ட் பேஷன்ஸ். ஓகே. நிறைய பெருமூச்சு விடுறது, நிறைய அழுகிறது. இப்ப இவ அழுறது பத்தல, இன்னும் அதிகமா அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வரும். இது பாத்தீங்கன்னா இந்த பேக் சீன் வந்து உலிசஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா உலிசஸ்ல பாத்தீங்கன்னா சாரி ஹோமரோட ஒடிசி. ஹோமரோட ஒடிசில பாத்தீங்கன்னா உலிசஸ்னு ஒரு கேரக்டர் இருப்பாரு. சோ அந்த உலிசஸ் பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஃபுல்லா விண்ட் வாங்கிட்டு வருவாரு. அந்த ஷிப் வந்து அவங்க வீட்டுக்கு போற அளவுக்கு காத்து அடிக்கணும் அப்படின்னு. அத மாதிரியே இங்க இது என்ன வாங்கிட்டு வருது, நிறைய அழுகைய வாங்கிட்டு வருது. இப்ப அம்பிரியல் வந்து பெலிண்டா தலையிலேயே எல்லாத்தையுமே கொட்டிரும். ஆக்சுவலா அவ இன்னும் அழுதுகிட்டே இருப்பா. இப்ப அவ கூடவே யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த தாலஸ்ட்ரிஸ் அவளோட ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. இந்த தாலஸ்ட்ரிஸ் அப்படிங்கறதும் ஒரு கிளாசிக்கல் ரெஃபரன்ஸ் தான். ஏன்னா தாலஸ்ட்ரிஸ் அப்படிங்கிற பேரு பாத்தீங்கன்னா குயின் ஆஃப் அமேசான். குயின் ஆஃப் அமேசான் யாரை செடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னா அலெக்சாண்டர் த கிரேட்டை செடியூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுதான் இந்த நேம் யூஸ் பண்ணிருக்காரு. சோ இப்ப ஆம்பிரியல் என்ன பண்ணிரும் சொன்னா இந்த பேக் எல்லாம் கொட்டிரும் சொன்னா இல்லையா, அப்ப அவ இன்னும் அழுதுகிட்டே இருக்கா. சோ இப்ப தாலிஸ்ட்ரிஸ் வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்றா. இந்த ஹேரை வச்சு அவன் என்னதான் பண்ணுவான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் போய் காமிப்பானோ நான் இந்த மாதிரி ஹேர் வாங்கிட்டேன், இந்த ஹேர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு. இது வந்து பெலிண்டாவோட ரெப்புடேஷனுக்கு வந்து ரொம்பவே களங்கம் வர மாதிரி இருக்கு. உன்னோட மரியாதை என்ன ஆகுறது, உன்னை நான் என்ன சொல்லி தேத்துறதுனே தெரியலையே, நம்ம கண்டிப்பா அவனுக்கு எதிராக வந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி தாலஸ்ட்ரிஸ் தான் வந்து என்கரேஜ் பண்ணுவா பெலிண்டாவை, நம்ம போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு. ஓகே. ஏன்னா இத வந்து அவன் என்ன கையில ரிங்காவா போட்டுக்க போறான், என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப தாலஸ்ட்ரிஸ் என்ன பண்ணுவா அப்படின்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட் சர் ப்ளூம், ஓகே கேரக்டர்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ளூம் கிட்ட போய் சொல்லுவா, நீ போய் எப்படியாவது அவன் கிட்ட கேட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு வந்துரு, டிமாண்ட் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லுவா. இப்ப சர் ப்ளூமும் எங்க போவான்னா பேரனை பார்க்க போவான். அந்த ஹேரை போய் கேட்பான், டிமாண்ட் பண்ணுவான். ஆனா பேரன் திருப்பி கொடுக்க மாட்டான். நான் இதை வந்து ஃபேரா தான் எடுத்திருக்கேன், அவ தலையில இருந்து நான் எப்படி சொல்றது, அவ தலையில இருந்து நான் நேர்மையா தான் இதை எடுத்திருக்கேன், இதை நான் வந்து கொடுக்கணும்னு எந்த அவசியமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். நான் தான் இதை வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுவான். And Umbriel, the hateful genome that he is, breaks a vial of tears and sprinkles them all over Belinda. So இப்ப அம்பிரியல் இன்னும் என்ன பண்ணுது, இவளை பிடிக்காததுனால இன்னும் நிறைய டியர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டியர்ஸ் எல்லாம் அவ மேல கொட்டுது. அப்ப அவ இன்னும் என்ன பண்றா, அதிகமா அழுதுகிட்டே இருக்கா. And she sobs while wishing he had never gone to Hampton Court. இப்ப என்னென்னலாம் சொல்லி அழறா, நான் அந்த கோர்ட்டுக்கே போயிருக்க கூடாது அப்படின்னு அழறா. என்னோட ஃபேவரட் கேர்ள் வந்து போயிடுச்சு, இனிமே அது வரவே வராது, நான் எங்கேயாவது நார்தர்ன் லேண்டுக்கு போயிருக்கலாம், நான் இந்த இடத்துல அந்த இடத்துக்கே நான் போயிருக்கவே கூடாது, நான் முதல்ல இந்த ஆம்ப்ரே இந்த கேம் விளையாடவே நான் கத்துட்டு இருக்க கூடாது, நான் வந்து ஒரு தூரத்துல இருக்கிற டெசர்ட்ல இருக்கிற ஒரு ரோஜா செடி மாதிரி நான் இருந்திருக்கணும், எல்லாத்துல இருந்து தள்ளி இருந்திருக்கணும், நான் இங்க போனதே தப்பா போச்சு அப்படின்னு ரொம்பவே புலம்பிட்டு இருக்கா. அண்ட் இப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, அவளுக்கு ஒரு கனவு வந்தது, ஏதோ பெரிய பேடா நடக்க போதுன்னு ஒரு கனவு வந்துச்சுல, அந்த கனவு இப்பதான் ஞாபகம் வருது, அதை நான் கேட்காம விட்டுட்டேன்
அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் இப்ப அவளுக்கு பாத்தீங்கன்னா அவ தலையில ஒரே ஒரு கேர்ள் தான் இருக்கு இல்லையா, 2 கேர்ள்ஸ் இருந்தது, 2 லாக்ஸ் இருந்தது, அது ஒன்ன கட் பண்ணிட்டான். இப்ப அந்த ஒண்ணு பார்த்துட்டு இன்னும் அதிகமா அழுதுகிட்டே இருக்கா. இதுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி அழுவா. அப்புறம் இன்னும் என்ன சொல்லுவானா, அவன் பேசாம ஹேர் தெரியாம பின்னாடி இருக்கும்ல, அதுல இருந்து கட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, இந்த நல்லா தெரியுற அழகான ஹேரை கட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. ஓகேவா? தென் கேண்டோ 5. இப்ப இந்த கேண்டோ 5ல பாத்தீங்கன்னா திரும்ப போய் சண்டை போட போறாங்க. சண்டை போட்டு அந்த ஹேரை வாங்கிட்டு வர போறாங்க. ஓகே. Belinda continues her pleading. Everyone listening is moved to tears except for the cruel Baron, whose ears are stopped against her pleas. So இப்ப வந்து அங்க போயிடுறா. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ப்ளீட் பண்ணி பாக்குறா. ஆனா எல்லாரும் இவ ப்ளீட் பண்றத பார்த்து கரைஞ்சு போயிடுறாங்க. ஐயோ இப்படி அழறாளே, இவளுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பேரன் மட்டும் அதை கொஞ்சம் கூட காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் கிளாரிசா இருக்கா இல்லையா, பேரனுக்கு இந்த சிசர்ஸ் எடுத்து கொடுத்தால, அவ வந்து பேசுறா. இதுதான் வந்து லாஸ்டா ஆட் பண்ணது. 1717ல ஒரு ஸ்பீச் ஆட் பண்ணாங்க கிளாரிசாக்குன்னு சொன்னா இல்லையா, அந்த ஸ்பீச் தான் இது. சோ அவ எதை பத்தி பேசுவா அப்படின்னா, குட் மேனர்ஸ்னா என்ன, பியூட்டிஃபுல் அப்படின்னா என்ன. இப்ப நீங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்னு நீயே நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அப்படிலாம் கிடையாது. பியூட்டிங்கிறது வந்து கேரக்டர்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவ வந்து ஒரு பெரிய ஸ்பீச் கொடுப்பா. விமன் எல்லாருக்குமே என்ன இருக்கணும் அப்படின்னா, குட் நேச்சர் இருக்கணும், காமன் சென்ஸ் இருக்கணும். ஒரு குட் நேச்சரும் காமன் சென்ஸும் இருக்கிறவங்க தான் பியூட்டிஃபுல்லே தவிர, இப்படி ஹேருக்காக உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறது, ஒரு ஹேர் வந்து கிரேவா மாறிடும் ஒரு நாள் இல்லையா, அந்த பியூட்டி வந்து ஃபேட் ஆயிடும். அப்படி நிலையா இருக்க போதா இந்த 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு அந்த பியூட்டி இருக்க போறது கிடையாது. அது கொஞ்ச நாள் கழிச்சு மாறிடும். உன்னோட ஹேரும் கிரேவா மாறிடும். ஆனா உன்னோட கேரக்டர் எப்பயுமே மாறவே மாறாது. ஹவு வெயின் are all these glories, all our pains, unless some good sense preserve what beauty gains. நமக்கு வந்து ஒரு குட் சென்ஸ் வேணும், அதுதான் உண்மையான அழகு. ஏன்னா பியூட்டி அப்படிங்கறது ஃபேட் ஆயிடும், ஹேரும் கிரேவ் ஆயிடும். சோ ஒரு கிரேட்டஸ்ட் பவர் அப்படின்னு விமனுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா அது அவளோட குட் நேச்சர் மட்டும்தான் அப்படின்னு அவ வந்து ஒரு பெரிய லாங் ஸ்பீச் கொடுப்பா. ஆனா இந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு யார் மனசுமே மாறாது. ஓகே. பெலிண்டா அண்ட் தாலஸ்பிரிஸ் ரிமைன் ஆங்கிரி. அவங்க வந்து இன்னும் கோமாவே தான் இருக்காங்க. அண்ட் ஆம்பிரியல் இஸ் ஹேவிங் அ வண்டர்ஃபுல் டைம் பிகாஸ் ஆஃப் எவ்ரிஒன்ஸ் ஆங்கர். இப்ப வந்து இந்த ஆம்பிரியலுக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு எல்லாரும் சண்டை போட்டுக்கிறத பாக்குறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய பேட்டில், ஓகே, ஒரு ஹோமரிக் பேட்டில் மாதிரி ஒரு பெரிய எப்பிக்ல வர ஒரு சண்டை மாதிரி ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. கடைசியில அவங்க சண்டை போட்டுக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லியா இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சுப்பாங்க, முறைச்சுக்கிறதையே பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற துணியை வச்சு சண்டை போட்டுப்பாங்க. அது மாதிரி நான் சொன்னேன் இல்லையா ஹேர்பின். People can even hit one another with fans. This is no civilized game of cards. Thalestris kills people with dirty looks. ஓகே, இவ என்ன பண்றா, சண்டைனா எப்படி அப்படியே முறைச்சு பாக்குறா, ரொம்ப கேவலமா பாக்குறா. அந்த பார்வையிலேயே நிறைய பேர் செத்துறாங்களாம். Sir Plume even gets Clarissa involved. Joe, the Roman king of gods, weights the relative strength of the ladies and the gentlemen. சோ இங்கதான் வந்து ஒரு காட வந்து சொல்றாங்க ஜோ அப்படின்னு. சோ இந்த ரோமன் காட் என்ன பண்ணுதான், ரெண்டு பேரையும் வந்து கம்பேர் பண்ணி பாக்குதான், ஸ்ட்ரென்த் ஆஃப் லேடிஸையும் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜென்டில்மேனையும். சோ அதை பொறுத்த வரைக்கும் யாருதான் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மென் தான் புத்திசாலியா இருக்காங்களாம். ஃபைண்டிங் தட் மென் ஹேவ் விட் while the women only have hair. விமனுக்கு வந்து ஹேர் மட்டும் தான் இருக்கு, ஆனா மூளை யாருக்கு தான் இருக்கான், மென்னுக்கு தான் இருக்கான். அதனால மென் தான் வின் பண்ண போறான் அப்படின்னு அந்த காட் வந்து டிசைட் பண்ணுதான். சோ மென் தான் வின் பண்ணணும் அப்படின்னு. ஆனா பெலிண்டா என்ன பண்றாளா, இந்த டிஸ்பிளே ஆஃப் ஹர் ஓன் விட், அவளோட அந்த புத்திசாலித்தனத்தை காட்டுறதுக்கு அவ கையில என்ன எடுத்துட்டு வந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா ஸ்னஃப் பண்ற மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு வந்திருப்பா. இந்த மூக்குப்பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ மூக்குப்பொடி போட்டா வந்து நமக்கு டக்குனு தும்மல் வந்துரும்ல. சோ அந்த மாதிரி கையில ஒண்ணு எடுத்துட்டு வந்திருப்பா, மூக்குப்பொடி எடுத்துட்டு வந்திருப்பா. சோ அதை என்ன பண்ணுவா அப்படின்னா அவனோட மூக்குல வந்து போட்டுருவா. She with one finger and a thumb subdued just where the breath of life his nostrils drew. அவளோட மூக்குல கரெக்டா போட்டுருவா. He sneezes. So அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான், ஸ்னீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். And she threatens him with a hairpin. ஓகே, போட்கின் சொல்லுவாங்க. அவளோட அந்த ஹேர்பினை வச்சு மிரட்டுவா, கொடுத்துரு என்னோட ஹேரை வந்து திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. And then he confesses his love for her. He is not worried about death, only about leaving her. He asks her to let him live to burn with love for her. சோ அப்பதான் என்ன சொல்லுவான், உன்னை எவ்வளவு லவ் பண்ற தெரியுமா, லவ்வோட சிம்பிளா தான் நான் அதை எடுத்தேன். நீ வந்து என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நான் சாகிறதுக்கு கூட பயப்பட மாட்டேன். ஆனா உன்னை விட்டு பிரியறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அப்படி வந்து காதல்லையே வந்து எரியறதுக்கு செத்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் டயலாக் இப்பதான் பேசுறான் அவன்.
So இதுல சொல்லியிருக்கான் பாருங்க, rather than so let me still survive and burn in Cupid's flame, but burn alive. She demands the lock back. அவ என்ன கேட்பானா, இது அவன் சொல்ற எதையுமே காதுல வாங்க மாட்டா. ஓகே, ஒத்தலோல வந்து எப்படி அவன் வந்து ஹேண்ட் கர்ச்சிஃப் பையே கேட்டுக்கிட்டே இருப்பானோ அதே மாதிரி இவளும் என்ன மட்டும் தான் கேட்கறான், அந்த லாக்க கூட, லாக் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கா. சோ எல்லாருமே வந்து இப்ப ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, அந்த லாக் வந்து எங்கதான் போயிருக்கும் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது எங்கன்னு எல்லாருமே தேடுறாங்க. அந்த ஸ்னஃப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மூக்குப்படி வச்சிருந்த அந்த பாக்ஸையும் காணும். இவங்களோட அந்த நம்பிக்கை மாதிரி எல்லாமே போயிடுச்சு, எங்கதான் போயிருக்குன்னு எல்லாம் தேடும் போதுதான் இந்த மியூஸ் வந்து பாக்குறாரு. அந்த மியூஸ் எங்க போகுது, அது ஸ்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பறந்து போயிட்டு இருக்கு. பறந்து போய் ஒரு கான்ஸ்டலேஷன் லைக் வந்து ஒரு ஸ்டாரா அது மாறிடுது. ஓகேவா? சோ அவளோட ஹேர் கடைசியா என்னவா மாறுது, ஒரு ஸ்டாரா மாறிடுது. ஓகேவா? இப்ப லாஸ்டா என்ன சொல்றாங்க, thus பெலிண்டா should not born. இவ வந்து இதுக்கப்புறம் ஆளணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு எட்டர்னிட்டிக்கு போயிடுச்சு, ஒரு ஸ்டாரா மாதிரி ஒரு எப்பயுமே அழியாத ஒரு பியூட்டியா மாறிடுச்சு. அண்ட் இவளோட ஹேர் அண்ட் இவளோட பியூட்டி இது எல்லாமே என்னவா இருக்கும், ஃபார் எவர் இருந்துகிட்டே இருக்கும், வாழ்ந்துகிட்டே இருக்கும். லைக் ஏன்னா இவங்க இப்போ போயம் எழுதியிருக்காங்க இல்லையா அதை பத்தி. This lock the muse shall consecrate to fame amidst the star inscribed Belinda's name. இந்த ஸ்டார் வந்து ஸ்டார்ல வந்து பெலிண்டாவோட நேம் இன்ஸ்கிரைப் பண்ணிருக்க மாதிரி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும், ரெட்டர்னலா இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, Yes, போயம் ma'am. புரியுதா? புரியுது மேம். ஓகே, இப்ப சில கோட்ஸ் பார்ப்போம். இதுல வந்து நான் கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். What dire offense from amorous cause spring, what mighty contest rise from trivial things. So இந்த லைன் தான் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் லைன்ஸ். ஓகே, இதுல இந்த லவ் வார் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து எப்படி ஒரு பெரிய கான்டெஸ்ட் இல்ல பெரிய சண்டைக்கு வந்து வழிவகுக்குது அப்படின்றதான் இந்த லைன்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து அவங்களோட இன்ஸ்பிரேஷன். ஒரு சின்ன விஷயம் ஆனா அது ஒரு பெரிய கிரைமா பாக்குறாங்க. ஓகே, ட்ரிவியல் திங் அப்படின்றது குட்டி விஷயம், டயர் அஃபென்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய அஃபென்ஸா பாக்குறது. Say what strange motive goddess could compel a well-bred lord assault a gentle belly. So இது சொன்னா இல்லையா, இது வந்து ஒரு கொஸ்டின். ஒரு யங் விமனை வந்து எதுக்காக ஒரு மேன் அசால்ட் பண்ணுனா, அண்ட் ஒரு யங் மேனை அவன் எதுக்காக ரிஜெக்ட் பண்ணுனா அப்படிங்கிறது. Of this am I, who thy protection climb, watchful sprite, and Ariel is my name. So Ariel பாத்தீங்கன்னா அதையே அது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. ஓகேவா, நான் எல்லாரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ற ஒரு பர்சனு, மத்த ஸ்பிரிட்ஸ்க்கெல்லாம் வந்து நான் ஒரு ஹெட் மாதிரி, வாட்ச்ஃபுல் ஸ்பிரிட்லாம் என்னோட பேர் வந்து ஏரியல் அப்படின்னு அதுவே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. Then first robed in white, the nymph intent adores, with head uncovered, the cosmetic powders, a heavenly image in the glass appears. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிளாஸ்ல வந்து லைக் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு உருவம் தெரியுது. அது யாரோட உருவம், ஹெவன்லி இமேஜ்னு சொல்றாங்க பாருங்க, ஹெவன்ல இருக்கிற ஒரு உருவம் மாதிரி தெரியுது, அது அவளோட ஓன் ரிஃப்ளெக்ஷன் தான். ஓகேவா, பெலிண்டா எப்படி அவ்வளோ அழகா இருக்கா, அவ வந்து எப்படி இருக்கானா, இப்ப சர்ச்ல வந்து ஒரு காடோட அவளை கம்பேர் பண்றாங்க. அவ வந்து ஒரு காட் மாதிரியும், அவளோட அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஒரு ஆல்டர் மாதிரியும், ஓகே முன்னாடி இருக்கும் இல்லையா அந்த ஆல்டர் மாதிரியும், அந்த ஆல்டருக்கு மேல வந்து ஒரு பெரிய ஹெவன்லி திங் வந்து தெரியற மாதிரியும் அவளை பத்தி டிஸ்கிரைப் பண்றாங்க. If to her share some female errors fall, look on her face and you will forget them all. சோ என்ன சொல்றாங்க, அவகிட்ட வந்து எந்த ஒரு ஃபாலுமே கிடையாது, எந்த ஒரு எரருமே கிடையாது, அவளோட அந்த அழகுல வந்து எந்த எரருமே கிடையாது. அப்படியே ஏதாவது இருந்தா கூட அவளோட ஃபேஸ பாருங்க, அவளோட ஃபேஸ பாத்தீங்கன்னா நீங்க அதை கூட மறந்துடுவீங்க, ஏன்னா அவ அவ்வளவு அழகு. In sixth one, in equal curls, well conspired to deck with the shining ringlets her smooth ivory neck. So equal curls, ரெண்டு சைடும் வந்து ஈக்குவலா இருக்கு அந்த கேர்ள்ஸ். அததான் இப்ப என்ன பண்ண போறாங்க, கட் பண்ண போறாங்க. அது எந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்குன்னா அவளோட ஐவரி நெக், அந்த நெக்குக்கு கீழே வந்து தொங்கிட்டு இருக்கு அந்த லாக்ஸ். This day black women threat the brightest fair that ever deserved a watchful spirit's care. So இது பாத்தீங்கன்னா ஏரியல் சொல்லுது. ஏன்னா இன்னைக்கு நாள்ல வந்து ஏதோ ஒரு பேடான விஷயம் நடக்க போகுது, ஏதோ தப்பான சகுனம் காட்டுது அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிளாக் ஓமன் வந்து எனக்கு காமிக்குது. இந்த பிரைட்டஸ்ட் ஃபேர், இந்த பிரைட்டஸ்ட் ஃபேருங்கிறது யாரு, பெலிண்டா. சோ பெலிண்டாவுக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு காமிக்குது. அதை நம்ம என்ன பண்ணிடணும், அவளை எப்படியாவது காப்பாத்தணும். சோ
யாரோட வேலை? இந்த ஸ்பிரிட்டோட வேலை. நீங்க தான் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். எல்லா ஸ்பிரிட்டும் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு மத்தவங்க கிட்ட அது சொல்லிட்டு இருக்கு. அட் எவ்ரி வேர்ட் a reputation dies. சோ இது யார பத்தின்னு பாத்தீங்கன்னா அந்த பீப்புள் அந்த போட்ல வராங்க இல்லையா, அவங்க எல்லாம் காசிப் பண்ணிக்கிறாங்க. சோ அப்ப பண்ணிக்கும் போது ஒருத்தர் பத்தி ஒருத்தர் வந்து கேவலமா பேசிக்கிறாங்க. இப்போ ஒரு ஃபேமிலியை பத்தி அவங்க பேசிக்கிறாங்கன்னா அவங்க டோட்டல் டேமேஜ் அந்த மாதிரி ஆயிடுது. Then the hungry judges soon the sentence sign and the wretches hang that jurymen may dine. So இது என்னது? அந்த ஆஃப்டர்நூன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னது. சோ ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுவாங்களா அந்த ஜட்ஜஸ் எல்லாம், அவங்க பசியில இருக்கிறதுனால சீக்கிரமா தூக்கு தண்டனை கொடுத்துட்டு போங்க போய் தூக்குல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு கிளம்பிடுவாங்களாம். இது நரேட்டர் சொல்றாங்க. Then sudden he viewed in spite of all her art an earthly lover looking at her heart. சோ இது யாரு சொல்றது? இதுவும் நரேட்டர் தான் சொல்றாங்க. ஏன்னா அவன் மனசுக்குள்ள திடீர்னு யாருதான் வராங்களா, அந்த ஏர்த்லி லவ்வரோட ஏதோ ஒரு உருவம் வந்து தெரியுது, தாட் வந்து அவகிட்ட இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இதை யாருதான் பாக்குறாங்க? ஸ்பிரிட் வந்து பாக்குது, அவளோட தாட்ஸ வந்து பாக்குது. அப்பதான் தெரியுது இப்ப இவ யாரையோ யோசிச்சுட்டு இருக்கா, யார் கூடயோ அந்த லவ் பத்தி அவ யோசிக்கிறா அப்படின்னு தெரிய வருது. அதனாலதான் என்ன பண்ண முடியல அவங்களால, இவள ப்ரொடெக்ட் பண்ண முடியல அந்த ஹேரை கட் பண்ணும்போது. So perhaps it is Baron or perhaps it is someone else. Baron-ஆவும் இருக்கலாம், இல்ல வேற யாரா வேணாலும் இருக்கலாம். Then not louder shrieks to pitying heavens are cast when husbands or when lapdogs breath their last. So இது எதை பத்தி சொல்லியிருக்காங்க? அவ எந்த மாதிரி அழுகுறாளாம்? ஏதோ அவளோட ஹஸ்பண்டோ இல்ல அவளோட டாகோ இறந்து போன மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி அவ அழுதுகிட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒரு ட்ரமாட்டிக் ஈவென்ட் ஏதோ நடந்த மாதிரி அப்படி ஒரு அழுக. Then hail wayward queen who ruled the sex to 50 from 15, parent of vapors and of female wit. So இது வந்து யார் சொல்றது? அம்ரியல் சொல்லுது. யாரை பார்த்து சொல்லுதுன்னா குயின் ஆஃப் ஸ்பிளீன். சோ குயின் ஆஃப் ஸ்பிளீன் வந்து அது பார்க்க போகுது. குயின் ஆஃப் ஸ்பிளீன் தான் வந்து என்னது இன்சார்ஜ் 15 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும். ஓகேவா? அந்த இன்சார்ஜ் எதுக்கெல்லாம் இன்சார்ஜ்? இந்த வேப்பர்ஸ் அண்ட் ஃபீமேல் பொண்ணுங்க வந்து எந்த அளவுக்கு விட்ஃபுல்லா இல்ல புத்திசாலியா இருக்காங்க, இல்ல எந்த அளவுக்கு கோவப்படுறாங்க, அது எல்லாத்துக்குமே அதுதான் காரணம். ஓகேவா? அது எல்லாத்தையுமே உருவாக்குறதே அந்த குயின் தான். சோ அதுகிட்ட போய் பெருமையா ஃபர்ஸ்ட் ஓபனிங் பேசுது. சோ இந்த 15 to 50 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த மென்சுரேஷன் பிகின் ஆகி எண்ட் ஆகுற அந்த ஸ்டேஜ். அததான் இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. Then, oh hadst thou cruel been content to cease, hairs less in sight or any hairs but these. இது யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா பெலிண்டா. நான் சொன்னேன் இல்லையா, அதாவது கண்ணுல படாம பின்னாடி இருக்கிற ஏதாவது ஒரு ஹேரை கட் பண்ணி இருக்க கூடாதா, லெஸ் விசிபிளான ஹேரை கட் பண்ணிருந்தா நல்லா இருக்குமே, இதை போய் கட் பண்ணிட்டானே, இது எவ்வளவு குரூவலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து புலம்பிட்டு இருக்கிற சீன் தான் இது. ஓகேவா? Then, how vain are all these glories, all our pains, unless good sense preserve what beauty gains. So இது யார சொல்றாங்க? கிளாரிஸா சொல்றாங்க. என்ன மீன் பண்றாங்க? எவ்வளவு க்ளோரிஸ் இருந்தா என்ன, எல்லாமே வேஸ்ட் தான். ஏன்னா ஒரு ஃபீமேல் கிட்ட என்னதான் இருக்கணும்? குட் சென்ஸ் இருக்கணும். அந்த குட் சென்ஸ் தான் ரியல் பியூட்டி. அதனால நீ காமாறு அப்படின்ற மாதிரி பெலிண்டா கிட்ட அவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த லுக், இந்த ஹேர் இதெல்லாம் வந்து ஃபேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. Then this lock the muse shall consecrate to fame amidst the stars inscribe Belinda's name. So இது வந்து லாஸ்ட் லைன் இல்லையா, ஏற்கனவே சொன்னேன். சோ முடியும் போது என்ன சொல்றாங்க, இந்த இந்த லாக்குக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேம் கிடைச்சிட்டு, ஏன்னா அது இப்ப ஸ்டாரா இருக்கு. இந்த ஸ்டார் வந்து எப்பயுமே பெலிண்டாவோட நேம சொல்லிக்கிட்டே இருக்கும். சோ அது வந்து எட்டர்னலா மாறிடுச்சு, ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எப்பயுமே எல்லாருமே அதை ஞாபகம் வச்சுப்பாங்க, யாருமே இனிமே மறக்கவே மாட்டாங்க அப்படின்றத சொல்லுது. தென் சிம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லாக் ஆஃப் ஹேர் இதான் வந்து டைட்டிலே கொடுத்திருக்காங்க இல்லையா, ரேப் ஆஃப் த லாக் அப்படின்றது. ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபீமேல் பியூட்டி, எந்த அளவுக்கு மென் வந்து அதை பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க, இதை பொறுத்த வரைக்கும் அவ எந்த அளவுக்கு அந்த லாக்கை ரொம்ப பார்த்து வச்சுக்கிறா, இதெல்லாம் இதுல சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த லாக் பாத்தீங்கன்னா லைக் ஒரு ட்ராப் மாதிரி, அதை எல்லாரும் பார்த்து அப்படியே கண்ணு வைக்கிறாங்க, அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, அதுல எல்லாம் விழறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயமா இருக்கு.
தென் கார்ட்ஸ், ஏன்னா கேண்டோ 3ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன கேம் விளையாடுவாங்க, ஓம்ப்ரே கேம் விளையாடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவ நல்லாவே விளையாடுறா, ஈவன் ஜெயிச்சிடுறா அவ. ஓகே, இந்த கேமும் அப்போதைக்கு கொஞ்சம் ஃபேமஸா இருந்த கேம். தென் பாட்கின், இந்த பாட்கின்ங்கிறது என்னன்னா அந்த ஹேர்பின், கடைசியா அந்த ஃபைனல் பேட்டில்ல கடைசியா என்ன பண்ணுவா அவ, எதை வச்சு மிரட்டுவா, அந்த ஹேர்பினை வச்சுதான் பேரனை வந்து மிரட்டிட்டு இருப்பா இல்லையா, நீ வந்து குடு திருப்பி ஹேரை குடு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பா. தென் டீம்ஸ், லவ் இஸ் அ பேட்டில் ஃபீல்டு, லவ் வந்து பேட்டில் ஃபீல்டோட கம்பேர் பண்ணி எழுதியிருப்பாங்க. அண்ட் தென் பியூட்டி இஸ் ஃபிளீட்டிங் மஸ்ட் பி ப்ரொடெக்டட், பியூட்டி வந்து அழியிற ஒரு விஷயம் அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. தென் டோன்ட் ஃப்ரெட் ஓவர் ட்ரிவியல் திங்ஸ், ட்ரிவியல் போது ரொம்ப சிலி திங்ஸ்க்காக சும்மா சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு அப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதையும் இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட் இல்லையா, அந்த 2 ஃபேமிலியும் கிண்டல் பண்ற மாதிரியும் இருக்கு இவங்க சொல்லியிருக்கிறது. ஓகே, போயம் புரியுதுல? போயம்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க மேம். கொஸ்டின் போலாமா? போலாம். What inspired Alexander Pope to write The Rape of the Lock? A real life A real life quarrel between two families. A real life quarrel between two families. யார் யார் அந்த 2 ஃபேமிலி? பெலிண்டா, சாரி, Arabella and Peter. அரபெல்லா அண்ட் பீட்டர். Okay, Arabella and Peter. இந்த ஸ்டோரியில வர பேரு பெலிண்டா, Belinda and Baron. பெலிண்டா அண்ட் பேரன். சோ இவங்கள யாரு வந்து போப்ப வந்து யார வந்து எழுத சொல்லியிருப்பா, இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை இருக்கு இத பத்தி ஒரு போயம் எழுது? John Carroll. ட்ரைடன். ஏமா சம்பந்தமே இல்லாம ட்ரைடன் சொல்றீங்க? ஜான் கிரேர். ஓகே, ட்ரைடன் வந்து அவரோட இன்ஸ்பிரேஷன். ஓகேவா, ஓவராலா அவரோட கெரியருக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன். பர்టిక్యులரா இந்த போயம்க்கும் ட்ரைடனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. Who is the heroine of the poem? பெலிண்டா. அதர் கேரக்டர்ஸ் யாரு? கிளாரிஸா என்ன பண்ணுவாங்க? Scissors கொடுப்பாங்க. Scissors கொடுப்பாங்க. டாலிஸ்ட்ரஸ் என்ன பண்ணுவாங்க? பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட லவர் வந்து பேசறதுக்கு அனுப்புவாங்க. இவங்க லவர் பேர் என்ன? Sir Bloom. சரி, ப்ளூம். சோ ஏரியல் ஒரு ப்ராடக்ட் அந்த சில்க்ஸ்லாம் அதான் வந்து ஒரு ஹெட் மாதிரி. ஹெட் மாதிரி. So what does the lock refer to in the title? சி மேம். A lock of hair. A lock of hair. What type of poem is The Rape of the Lock? சி It's a mock epic. Okay, யாராவது ஒருத்தவங்க mock epic என்னன்னு சொல்றீங்களா? மார்க் எபிக்னா பெரிய அப்படியே மாதிரி மேம். அது வந்து அந்த அவங்க வந்து அது கிண்டு அடிக்கிற மாதிரி சொல்றது எபிக். ஒரு எபிக் ட்ரெடிஷன்லயே எழுதுறது, அதாவது ஒரு எபிக் எந்த அளவுக்கு கிராண்டா இருக்கும் அந்த அளவுக்கு கிராண்டா எழுதிருப்பாங்க. ஆனா அவங்களோட தீம் வந்து ரொம்ப சில்லியா இருக்கும். ஓகேவா, எபிக் ட்ரெடிஷனே கிண்டல் பண்ற மாதிரி ரொம்ப சில்லியான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ஆனா எபிக் ட்ரெடிஷன்ல எழுதிருப்பாங்க. Who is the main supernatural protector of Belinda? Ariel. Okay, அந்த அம்பிரியல் என்ன பண்ணும்? அது வந்து அது வந்து ஒரு ஈவில் இருக்கு மாதிரி அவளை இன்னும் அழ வைக்கும். What game is being played when the Baron cuts Belinda's lock? Ombre. What does Clarissa give to the Baron? A pair of Scissors. A pair of scissors. A box of snuff. அது யார் எடுத்துட்டு வருவாங்க? அது யார் வச்சிருப்பாங்க? யூஸ் பண்ணுவாங்க. Belinda யூஸ் பண்ணுவாங்க. Which spirit descends into the underworld of spleen? Umbriel. What is the tone of the Rape of the Lock? satirical and playful.
satirical and playful. What happens to the lock of hair at the end of the poem? It turns into a star. Star. Turns into a sorry, இங்க ரெண்டு கொஸ்டின் இருக்கா? Who tries to calm the situation after the lock is stolen? Talarist. சமாதானம் பேசுறது வந்து கிளாரிஸா தான் பேசுவாங்க. டாலஸ்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சண்டை போடலாம், நீ வா நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க டாலஸ்ட்ரிஸ். அங்க போன இடத்துல யாரு இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க, இது சாதாரண விஷயம் தான், குட் நேச்சர் தான் எல்லாம் அப்படின்னு சமாதானம் பேசுறது, அந்த சிச்சுவேஷனை காம் பண்ண ட்ரை பண்றது வந்து கிளாரிஸா. What message does Clarissa deliver in her speech? Women should value virtue over vanity. Women should value virtue over vanity. அழிய போறதை விட்டுட்டு விர்ச்சு நிஜமான விர்ச்சு என்னமோ அதை தான் வேல்யூ பண்ணணும் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. ஓகேவா? ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா இதுல? மேம் நிறைய இயர்ஸா வருது போயம்ல எந்த டவுட்டும் இல்லைங்க மேம். இயர்ஸ் நிறைய வருதுங்க மேம், எல்லாமே மெமரைஸ் பண்ணணுமாங்க மேம்? இயர்ஸா? நீங்க வந்து ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட் இயர் உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் இப்ப அவர் எந்த பீரியட் ஆஃப் டைம்ல வாழ்ந்தாருங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அட்லீஸ்ட் வந்து 1700 1800 அப்படின்ற மாதிரி அந்த செஞ்சுரிய வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்னு என்னன்னா, அந்த ஒர்க் வந்து ஆர்டரா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது ஃபர்ஸ்ட் எழுதினாரு, எது லாஸ்ட் எழுதினாரு, எது நடுவுல வந்துச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர் மட்டும் பாத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு இத மட்டும் படிக்கும் போது கரெக்டா ஞாபகம் இருக்குங்க மேம். மத்த இதெல்லாம் படிக்கும் போது இத மறந்துடுங்க. எக்ஸாக்ட்டா எல்லா இயரும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா எந்தெந்த ஒர்க் எந்த பீரியட்ல எழுதுனது அப்படின்னு ஒரு ரஃபா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட்டா இப்ப வந்து 1961, இப்ப இவரு பிறந்தது வந்து 1688 அப்படின்னு எக்ஸாக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட்டா அந்த பீரியட் ஆஃப் டைம், ஓகே 1700க்கு முன்னாடி பிறந்திருக்காரு, ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1710ல இருந்து ஒரு 60க்குள்ள எழுதிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரஃபா ஞாபகம் வச்சுக்கோங்க பீரியட் ஆஃப் டைம். ஓகே மேம். ஓகே மேம். Thank you. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் என்ன மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? Thank you all. Thank you ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.